ம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 101வது அதிகாரம். நன்றியல், வாரந்தோறும் வள்ளுவர். இதுல முக்கியமா நம்ம முதல் அதிகாரத்துல யாரெல்லாம் இருந்தீங்க ஏதாச்சும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சிவகுமார் சார் இருந்தாங்க. சார் இருந்தாரு. அப்புறமா ராம் சார் இருந்தாரு. நீங்க இருந்தீங்க. அப்புறம் அங்கப்பன் சார் இருந்தாரு. 4 பேர் நான் பார்த்தேன். இதை விட பெரிய ஜோக்கு எதுவும் இல்லை. பார்த்து நீங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்றது. ஐயோ சார், மைக்கா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். 100வது நிகழ்ச்சியே அப்படின்னு ஆளுக்கு ஒரு திருக்குறளை கொடுத்து ரொம்ப விமர்சையா அதை பத்தி நம்ம பேசணும். அதுதானே சார் போன தடவை நடந்தது. இல்ல மேடம். முதல் அதிகாரத்துல யார் போங்க சார், நாங்கெல்லாம் இல்லாதப்ப நீங்க நடத்திட்டு இப்ப கேக்குறீங்க எங்களை கூப்பிட்டீங்களா? நீங்க கேட்ட மேடம், இல்லாதவங்களை கேட்கல மேடம். நீங்க ஏன் எங்களை அப்ப கூப்பிடாம விட்டீங்க? கூப்பிட்டு இருக்கலாம் மேடம், கூப்பிட முடியல. நீங்க ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லுவீங்கன்றதுனால கம்மன் வந்துட்டேன். ஐயோ சார், வேற அவர் அப்படிதான்மா திருக்குறளை கூப்பிட மாட்டாரு, கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாரு. போடல, போட்டாச்சா? ஓகே. எனக்கு நினைவு இல்ல அவ்வளவா. எனக்கு என்னன்னு தெரியல எத்தனை வந்து. ஆமா இல்ல சார், நான் பார்த்தேன் அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை. பார்க்கும்போது நீங்க இல்ல, நீங்க எப்ப வந்தீங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. அடுத்த முறை சொல்லிடுறேன். 2-3ல வந்திருப்பேன். ஆமா ஆமா. ஆனா ரெகுலரா வந்திருக்கிறீங்க. சிவகுமார் சார் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டாரு. சிவகுமார் சார் ஃபர்ஸ்ட் அதிகாரம். ஓகே. ஆகஸ்ட் 31ஆம் தேதி 2021 தான் முதல் அதிகாரம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள் வாழ்த்து. ஆகஸ்ட் மாசம் 31, ஆகஸ்ட் மாசம் கடைசியில வச்சிங்களேன். அக்டோபர் மாசத்துல இருந்து இது தொடர்ந்து இருக்கும். அப்போ தொடர்ந்து நடந்தது. அதாவது எதுக்காகனா ஒரு திரும்பி பார்ப்போம்ன்றதுக்காக தான். 1வது அதிகாரம் எப்போ ஆரம்பிச்சேன், எத்தனை வருஷம், 100 அதிகாரம் வர்றதுக்கு நாம 21 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு 24 ஆகஸ்ட் வரைக்கும் வந்திருக்கோம். 100 அதிகாரத்துக்கு கிட்டத்தட்ட 26 ஆயிடுச்சு. 100 அதிகாரம் முடிச்சிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். அதாவது நாம அப்ப அன்னைக்கு ஆரம்பிச்சப்ப நாம எந்த அளவுக்கு இது போவோம் அப்படின்றதெல்லாம் நினைக்கல. அன்னைக்கு இருந்தது மாலதி சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்தது. சிவகுமார் சார் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க அன்னில இருந்து. அவர் அங்கப்பன் ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. மற்றபடி அப்பப்போ பிரேமா மேடம் வருவாங்க, ராமு சார் வருவாரு, அப்படி வந்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது. பட் தொடர்ந்து இப்போ அதுக்கப்புறம் வினிதா சார் வந்தாரு, அவர் தொடர்ந்து வந்தாரு. இப்ப நீங்க எல்லாம் தொடர்ந்து வரீங்க, அமுதா மேடம்லாம் தொடர்ந்து வராங்க. இனி கல்யாணி மேடமும் தொடர்ந்து வருவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. அதுல ஒரு ஏன்னா அவங்க திருக்குறள் பத்தி மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஐ தொழில்நுட்பமும் திருக்குறளும் வேற ஆராய்ச்சி பண்றாங்க. சோ இந்த மாதிரி சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த சொல்ல வேண்டியதா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது 1வது அதிகாரம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கழிச்சு 101வது அதிகாரம் வந்திருக்கோம். நம்ம 4.5 வருடங்கள் கழிச்சு தான் 4 வருடங்கள் வச்சுக்கோம் கழிச்சு 101வது அதிகாரம் வந்திருக்கோம். இத்தனை அதிகாரம் நம்ம ஒரு நல்ல முறையில கலந்துரையாடி இருக்கோம், பல தகவல்கள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 101வது அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். நன்றியில் செல்வம், நன்றியில் செல்வம். நன்றி இல்லாத செல்வமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த கருத்து சொல்ல வர கருத்து அதுதான் கருத்து. ஏன்னா நம்ம எவ்வளவு பேர் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம், பல பேரை பாக்குறோம். ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, அவங்க ஏன் சேர்க்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாது. முதல் திருக்குறளே அதான் சொல்றாரு, நீ செத்துட்ட பேருக்கு வரப்பதா அப்படின்றாரு.
பாக்குறாரு. நீ செத்துட்ட பிறகு என்ன வரப்போகுது, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கியா, அதுக்கு என்ன உரிமை இருக்கு, நீ என்ன எழுதி கொடுத்து போக முடியா? சோ அந்த ஒரு விஷயத்தையும் வள்ளுவர் வந்து விட்டு வைக்கல. ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்களேடா, யாருக்கும் கொடுத்து உதவ மனசு வர மாட்டேது, செலவு பண்ண மனசு வர மாட்டேது, நீ அனுபவிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த இது கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நன்றியில் செல்வம். முதல் குரலை சிவகுமார் சார் நீங்க படிங்க, பிறகு ஒரு ஒருத்தரா படிக்கலாம். நீங்க படிக்கிறீங்களா? சார் படிப்பார். மைக் ஆன் பண்ணி மைக். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். 101வது அதிகாரம் நன்றியில் செல்லும். 1001வது குறள். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃது உண்ணான் செத்தான் செயக்கடந்தது இல். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃது உண்ணான் செத்தான் செயக்கடந்தது இல். மீனிங் யாராரு என்ன சொல்றாங்க பார்க்கலாம். மூவா. ஒருவன் இடமெல்லாம் நிறைந்த பெரும் பொருளை சேர்த்து வைத்து அதை உண்டு நுகராமல் இறந்து போனால் அவன் அந்த பொருளால் செய்ய முடிந்தது ஒன்றுமே இல்லை அப்படின்னு மூவா சொல்றாருங்க. மற்றவங்க இதெல்லாம் எங்கிட்ட இல்ல, யாராவது பாருங்க, அதிகாரம் பேசலாம். பாப்பையா, தன் வீடு நிறைய பெரும்பொருள் சேர்த்து வைத்திருந்தும் கஞ்சத்தனத்தால் அதை அனுபவிக்காதவனுக்கு அப்பொருளால் பயனில்லை, ஆதலால் அவன் இருந்தாலும் இறந்தவனே அப்படின்னு சொல்றாரு. கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, அடங்காத ஆசையினால் வீடு கொள்ளாத அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை அனுபவிக்காமல் செத்து போகிறவனுக்கு அப்படி சேர்க்கப்பட்ட செல்வத்தினால் என்ன பயன்? இது வந்து கருணாநிதி ஐயா சொல்றாரு. நன்றியில் அந்த நன்றிங்கிற சொல்ல கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த நன்றிங்கிற சொல்லுக்கு 2 பொருள் இருக்குங்கிறாங்க. ஒன்று செய்நன்றி அறிதல், செய்த உதவிக்கு நன்றியாக இருத்தல். இன்னொன்னு பயன்னு சொல்றாங்க, அதாவது நன்மை அப்படின்னு சொல்றாங்க. நன்றி நன்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல்னா அது இந்த செய்நன்றி இல்ல, அவனுக்கு செய்யக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்றாங்க. அது முதல்ல ஒரு விளக்கமா வச்சுக்கணும். அப்புறம் இங்க இருக்கிறது நன்றியில் செல்வம்னா பயனில்லாத செல்வம்னு சொல்ற. செல்வத்து பயனே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப முதல் குறள்ல உண்கிறத மாத்திரதான் சொல்றாரு, துய்த்தலைத்தான் முதல்ல சொல்றாரு. அது கொடுத்தல் அடுத்தது எல்லாத்திலையும் சொல்ல போறாரு. ஆனா முதல் குறள்ல பார்த்தா உண்ணாது அப்படிங்கறதா முக்கியமானது. மூளையெல்லாம் எங்கெங்கயோ வைக்கிறான் செல்வத்தை, ஒளிச்சு வைக்கிறவனை இங்க பாத்தீங்கன்னா ரெய்டு போடுற போது எங்கெங்கெல்லாம் ஒளிச்சு வைக்கிறான்னு உங்களுக்கு பார்ப்பீங்க. அப்ப அந்த வாய் எங்கெங்கயோ வைக்கிறான். வைத்தான் வாய் அப்படின்னா பல இடங்கள்ல வைக்கிறான். சான்ற பொருள் பெரும் பொருள் அது, அகது உண்ணான். உண்ணாம இருந்துட்டாவே என்ன பண்ணுவேன், செத்தவன் தான் சாப்பிட மாட்டான். அப்ப அவன் செத்தவேங்கிறார். பொருள் அந்த பொருள் பயன்படுறதுக்கு தான் பொருள்ங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த முழுவதுமே. அது எப்படி பயன்படணும், உள்ளூர் பழுமரமாவா நச்சு மரமா பயன்படக்கூடாது, கெடுதலுக்கு பயன்படாது. அப்ப இந்த நன்றியில் செல்வத்துக்கு 2 பொருள் சொல்றாங்க. ஒண்ணு அறத்தின் வழியே வந்த பொருள், இன்னொன்னு அது அடுத்தவனுக்கு கொடுத்தது. 2 தான், துய்த்தலும் கொடுத்தல். அது பொருள்னா நீ நல்லா அனுபவி, அடுத்தவனுக்கு கொடு அப்படிங்கிறது அந்த பொருளாதாரத்துல இது மிக உயர்ந்த பொருளாதாரம் இது அப்படின்னு பாக்குறேன். அடுத்த குறள் படிக்கலாம். இதுல ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. அமுதா மாட்ட கேட்கணும், வெண்பா பத்தி. அது ஆமா, அந்த இடத்துல அகுன்னு வந்திருக்கு இல்லம்மா, மைக் ஆன் பண்ணிருங்கம்மா. அகுங்கிறது வந்து என்ன அசைமா அது? இல்ல அகுங்கிறது மெய்யெழுத்தா தான் கன்சிடர் பண்ணணும். நேர் அசையா சார்? அசை ஆமா, அசை பிரிக்கும் போது அக வந்து மெய்யெழுத்தா தான் கருதணும். சரிங்க சார். அப்போ அதுக்கப்புறம் இந்த செயக்கிடந்ததுன்னு இருக்கு இல்லைங்க சார்? ஆமா.
அது வந்து இல் வந்து அது எப்படி சார்? அது நிறையோட பக்கத்துல இல் நேர் வருது. நேர் நேர் நேரசை, அது கடைசி வந்து நேரசை, நாள் வாய்பாடு. கிட பிளஸ் இந்ததுன்னு இருக்கு சார். இல்ல இல்ல இல்ல, செயக்கிடந்ததில். சரியான அசை வந்து செயக்கிடந்ததில். அந்த த தில் அந்த இல்ல, பக்கம் அதாவது ஆமா ஆமா, அந்த அப்படிதான் அந்த பிரிக்கணும். குரல் வந்து அந்த குரல் இதுல பிரிச்சு எழுதியிருக்காங்க. நான் 3லயும் பார்த்தேன் சார். 3 புக் கையில இல்ல 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 வச்சிருக்கேன். இல்ல, 3 இல்ல. இங்க வந்து சரி நான் நாமக்கல் கவிஞர் புக் வச்சிருக்கேன் நான் கொடுக்குறேன் அது. அதுல வந்து பிரிச்சிருக்கு. நான் கிடந்த பிரிச்சு சொல்றேன் பாருங்க. தில்ல கடைசி நானும் கடத்து நாமக்கல் கடைசி கலைஞர் ஈ தான் சார் கிடையாது. வச்சிருக்கேன். அது புது பதிப்புல வந்து மாத்திருப்பாங்க, இது ரொம்ப பழைய பதிப்பு இது. இதுல வந்து அசை அழகா பிரிச்சிருக்காங்க. வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் லகுதுன்னான் செத்தான் செயக்கிடந்ததில். கல்யாணி மேடம், அது நான் என்கிட்ட இருக்கு. நான் அந்த பதிப்பு உங்களுக்கு அனுப்புறேன். அந்த அசை பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். இது பரிவே எழுதுறதா? அதாவது அது அழகான, அது நம்ம கரெக்டா பொருந்துற மாதிரி என்கிட்ட இருக்கு. இந்த புத்தகம் வச்சிருக்கேன் நானு. அதுல இருக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே. நான் அது இதுக்குன்னே இந்த புத்தகம் வச்சிருக்கேன். அதுல இருக்கு. இளங்குமரனார் சேர்த்து பாருங்கப்பா. புலவர் இளங்குமரனார், அதுல எல்லாமே புக் கரெக்டா ஃபேர்ல கூட பார்க்கறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். புக் ஃபேர்ல பாருங்க. நல்ல ஐடியா. புக் ஃபேர்ல பாக்கலாம் ஆக்சுவலி. ஓகே, அடுத்த குரல் படிச்சுடுமா? நான் படிச்சேன். படிச்சு படிங்கம்மா. பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானப்பிறப்பு. பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானப்பிறப்பு. பொருளினால் எல்லாமே உண்டாகும் என்று அறிந்து அதனை எவருக்கும் கொடாமல் அதன் மீது மயக்கத்தை உடையவனுக்கு பேய் பிறவிதான் ஏற்படும். இது வந்து புலியூர் கேசிகன். வரதராசனார் பொருளால் எல்லாம் ஆகும் என்று பிறருக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருகப்பற்றிய மயக்கத்தால் சிரிப்பில்லாத பிறவி உண்டாம். சாலமன் பாப்பையா பொருளால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று எண்ணி அதை தேடிய பின் தானும் அனுபவிக்காமல் பிறர் தேவைக்கும் அதை தராமல் கஞ்சனாக வாழ்பவனின் மயக்கத்தால் அவனுக்கு முழுமையற்ற பேய் பிறப்பு உண்டாகும். இது சாலமன் பாப்பையா சொல்லுவாங்க. அந்த வெக்க போற காட்ட நாயேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரியான திருக்குறள் இது. தானா சாப்பிட மாட்டாங்க, மத்தவங்களுக்கும் சேர்த்து வச்சது சாப்பிடாம அது எல்லாத்தையும் யாருக்கும் கொடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களதான் சொல்றாரு அவரு. வெக்க போற காத்த நாயின்னு சொல்லுவாங்க. நாய்கிட்ட கிடைச்ச தேங்காய் அப்படின்பாங்க. ஆமா, இந்த மாதிரிலாம் நாய் பெற்ற தெங்கம்பழம். சார், இதுல நான் முதல்லயே என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த அந்த பாட்டு சட்டுன்னு ஞாபகம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, கடல் வந்து ஏன் அந்த தண்ணிய மேகத்துக்கு கொடுக்குதான், அது மேகமா மேல போய் மழையா பெஞ்சு மறுபடியும் தாங்கிட்ட வந்துருங்கிற ஒரு எண்ணத்துலதான் கடல் கொடுக்குதான். அந்த மாதிரி அவ்வளவு இருந்தாலும் திரும்ப நமக்கு அந்த செல்வம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பெருந்தகையான் அந்த இடத்துல சொல்றாரு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் நம்ம வந்து பணம், அந்த புண்ணியம் வரும்லாம் சொல்றாங்க பாருங்க. அது இந்த மாதிரிதான், நீ செஞ்சின்னா திருப்பி உனக்கு வரும், அதனால நீ செய்யு அப்படின்னு சொல்றதெல்லாம் அதன் மூலம் வர்றதுதான். இந்த மாதிரி தானும் உண்ணாம அடுத்தவங்களுக்கும் கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, அந்த கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. தங்கமா உருட்டி ஒருத்தன் வச்சிருந்தான், எல்லாத்தையும் சாப்பிடாம உருட்டி 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 வச்சிருந்தான். அதை ஒருத்தன் தூக்கிட்டு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் காணும்னு தேடும் போது அவன் சொல்லுவான், அதை நீ வச்சுக்கிட்டே என்ன பண்ண, யாருக்கு கொடுத்த, நீயும் சாப்பிடல அடுத்தவங்களுக்கும் கொடுக்கல. அந்த இடத்துல ஒரு கல்லை வச்சுக்கோ, திறந்து திறந்து பார்த்துட்டு மூடி வச்சுக்கோ. அது தங்கமா இருந்தா உனக்கு என்ன, செங்கல்லா இருந்தா உனக்கு என்ன, பயன்படாது, எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் தானும் உண்ணாது அடுத்தவங்களுக்கும் கொடுக்காது விரட்டிக்கிட்டே இருக்கிறவன் கடைசி காலத்துல என்ன சார் பண்ண போறான் அந்த பணத்தை, அப்படிதான் அவர் வந்து சொல்றாரு. ஆனா நம்ம நினைச்சுக்குவோம், நம்ம அவங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி நம்மள சேர்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட ஒரு பக்கத்துல உண்டு. பணம் என்ன பெரிய பணம், அது வந்து நிக்காது போயிடும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அந்த மாதிரிலாம் சொன்னா பணம் சேர்க்கிற ஆசையே வராது, அதனாலதான் நம்ம எல்லாம் ரொம்ப இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்றவங்க உண்டு. ஆனா சேர்க்கிற பணத்தை எல்லாருக்கும்
கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த புண்ணியம்ங்கிற ஒரு வார்த்தை அதை தான் நமக்கு சொல்லுது. பொருளானாம் எல்லாம், எல்லாமே பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அது மருளா, அது மருள்ங்கிறார். அது ஒரு மயக்கம்ங்கிறாரு. பொருள் தான் எல்லாம்னு நினைக்கிறது. அங்கே கிடைக்கிற அந்த பிறப்பு மானா பிறப்பு, அதைத்தான் நிறைய பேர் வெவ்வேறு மாதிரி எழுதுறாங்க. ஒருத்தர் பேய் பிறப்புங்கிறாரு. ஏன்னா பேய்ங்கிறதுக்கு உடம்பு இல்லை, பின்னாடியும் பேயின்னு ஒண்ணுது வரப்போகுது. அந்த மாதிரி உடம்பு இல்லை, அதனால தூய்க்க முடியாது. உடம்பாலதான் தூய்க்க முடியும். அப்ப அந்த உடம்பு இல்லாதனால, புலன்கள் இல்லாதனால அதை துணைக்க முடியாது. அது மானா பிறப்புங்கிறார். ஆனா வேற நல்ல ஒரு மற்ற ஒரு உணர்வாளர்கள் என்ன எழுதுறாங்க, புகழ் பிறப்பு, அவனுடைய பிறப்பு புகழால் ஆன பிறப்பாக மாறாதுங்கிறாங்க. அந்த மானா, மாண்ட, மாட்சிமைப்பட்ட அப்படிலாம் சொல்றோம்ல, அதனால மானா பிறப்பு அப்படிங்கிறது புகழ் பிறப்பு. அவன் கொடுத்தாதான் அவனுக்கு புகழ் வரும். ஈதல் இசைபட வாழ்ன்னு சொல்ல போறாரு. அப்ப அந்த அந்த பிறப்பே வேஸ்ட்ங்கிறதா சொல்றாரு. அவன் பிறந்தானே, அது மானா பிறப்பு. ஆனா இப்ப மத்தவங்க சொல்றது அடுத்த பிறவி, அது நல்ல பிறவியா வரும்னு சொல்றாங்க. இது அப்படி நம்ம நேரா பார்த்தோம்னா அதுல அப்படி தெரியல. நேரையே குரலை படிச்சா மானா பிறப்பு, புகழில்லாத பிறப்பு, மாட்சிமை இல்லாத பிறப்பு, பொருள் எல்லாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம்ங்கிறாரு. மற்றதும் இருக்கு. அதனால நம்ம என்ன மயக்கம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஏன் ஒண்ணு கொடுக்க மாட்டோம்ங்கிறமா, நம்மளால மறுபடி அதை ஈட்ட முடியுமோ முடியாதோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால கொடுக்க மாட்டோம்ங்கிறான். அந்த ஈட்ட முடியும்னு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தா அந்த பொருளை எல்லாருக்கும் கொடுத்து இது பண்ணி சாப்பிட முடியுமா? நமக்கு வந்த பொருள் போச்சுன்னா திருப்பி வாங்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சா அதை கொடுக்க மாட்டோம்ங்கிறாங்க. சொல்லுங்க சார். இந்த இடத்துல அதாவது நம்மளால திருப்பி ஈட்ட முடியாதுன்றதுக்கு போதிய, அதாவது அவங்களுக்கு வச்சிருக்க பொருள் கம்மியா இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அளவுக்கு மிஞ்சின பொருள் அதாவது இவங்க சாப்பிட்டு, இவங்க தலைமுறைகள் சாப்பிட்டு, பல தலைமுறைகள் சாப்பிட்டாலும் அங்க மீந்து கிடக்கிற பொருள் இருக்கு பாருங்க, அதையாச்சும் கொடுங்கன்றதுதான். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி அததான் சார் முதல் திருக்குறள்ல பெரும் பொருள் அப்படின்னு அதுதான் செல்வந்தனா இருக்கிறவன் கொடுக்கணும், அன்னன்னைக்கு கஷ்டப்படுறவன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது செல்வந்தனா இருக்கிறவன் கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்றாரு. முதல் குறள்ல உண்ணுதலை பத்தி சொல்றாரு, ரெண்டாவது குறள்ல ஈதலை பத்தி சொல்றாரு. ஈதலை பத்தி சொல்றாரு. இவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அது பொருளை பத்தி சொல்லும் போது சொல்லுவார். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு வரும்போது பணத்தோட முக்கியத்துவத்தை அங்க அவரு கொடுத்துடுறாரு. அப்ப நம்மள ஒரு பொருட்டா மத்தவன் 4 பேர் மதிக்கணும்னா கூட நம்ம கிட்ட பணம் இருந்தா போதும், கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. கொடுத்து நம்ம ஏழை ஆயிட்டா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். அதனால அந்த பணத்தை அப்படியே வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வச்சுக்கும் போது அவன் மனித பிறப்பில இருந்து, அந்த மாட்சிமைப்பட்ட பிறப்பில இருந்து மாட்சிமை இல்லாத ஒரு மனிதனாக அவன் மாறி போகிறான் அப்படின்னு தான் அவர் அந்த இடத்துல மானா பிறப்பு அப்படின்னு அவர் கொண்டு சேர்க்கிறார். மகிழ்ச்சி. அடுத்து வாங்க கல்யாணம் சொல்லுங்க சார். எனக்கு என்ன தோணுதுன்னா சார், இது நம்ம அந்த பொருள் ஈட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறத பத்தி பேசுறோம் இல்லைங்களா? நம்ம பொருள் ஈட்டுறது அப்படின்னா, ஒருத்தன் எப்படி பொருள் ஈட்டுவான்? ஒன்னா அவன் வியாபாரம் பண்ணுவான், அல்லது அவன் ஒரு வேலைக்கு போய் செய்யணும். இப்ப வேலைக்கு போய் செய்யும் போது இப்போ 8 மணி நேரம் வேலை செஞ்சா உனக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு வருது இல்லைங்களா? அந்த இடத்துலயே நம்ம பொருளை பிரிச்சிடணும் அப்படிங்கிறேன் நான். ஒரு 4 மணி நேரம் வேலை தான் ஒருத்தர் செய்யணும், இன்னொரு 4 மணி நேரம் இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படணும். அப்படி ஒரு டிவிஷன் இருந்துருச்சு அப்படின்னா, இந்த பணத்தை நான் சம்பாரிச்சு கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லாம வேலையிலேயே அந்த இடத்துலயே பிரிச்சுட்டோம்னா அது இருக்குங்கிறது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சார். அவரு கூட நான் சொல்லல, நான் கம்பீட் பண்ணல அவரோட, நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். அந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கே சான்ஸ் நம்ம அதிகமா கொடுக்க மாட்டோம். இப்ப டாக்டர்னு இருக்காங்க, அவங்க நேரம் பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த ரோட்ல ஒரு 4 டாக்டர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் 4 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணா அதோட மூடு கிடையாது. அடுத்த 4 மணி நேரம் இன்னொருத்தனுக்கு சான்ஸ் கொடு. அப்படி போகும்போது நீ பொருள் எல்லாத்தையும் நீ ஈட்டிட்டு, நம்ம யாரு சார் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் ஈட்டிட்டு போய் நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறோம்னு நினைக்கிறத விட
இது ஒன்னும் நல்லதா தோணுச்சு இந்த பார்வை வந்து நல்ல பார்வைதான். இதுல கேபிட்டலிஸ்ட் வந்து பார்வை இது. ஆனா அதாவது நீங்க இது மருத்துவர் உதாரணம் வந்து அவ்வளவு பொருந்தாது. ஏன்னா எல்லா இல்லம்மா பொதுவா மருத்துவர்களும் எல்லாருக்கும் சொல்றேன், மருத்துவர்னு வந்துருச்சு வாயில, பட் எல்லாம் பொதுவா சொல்றேன். சில இல்ல, இது வேலைகளுக்கு இது அது பொருந்தும். சோசியாலிஸ்ட் பார்வையா இருக்கலாம். நான் இருக்கிறது இப்ப உலகம் கேபிட்டலிஸ்டாவும் இருக்குல்ல, 2 விதமாவும் இருக்குல்ல. கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படிதான் ஐயா இருக்குது. கம்யூனிஸ்ட் அதுக்குதான் தரேன், இவங்களுடைய பார்வை கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் நாடுகள்ல பார்வைன்னு தரேன். கம்யூனிஸ்ட் நாடுகள்ல நீங்க அளவுக்கு மீறி சொத்து வச்சுக்க முடியாது. அதான் வச்சுக்க பொது முடியாது. அந்த லட்சம். மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. நில வச்சவரம்பு சட்டம் எல்லாம் வந்தது இல்லையா நமக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சரி பண்றதுக்கு தான். ஆனா வந்து நம்ம வந்து அது ஒரு பக்கம். அதாவது சாதாரண வந்து நம்ம இன்னொரு விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது ஒண்ணுமே வேலை செய்யாதவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கறது ஒரு பக்கம். ஒரு உதாரணத்துக்கு பொலிட்டீஷியன்ஸ் வச்சுங்களேன், அவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட சம்பளம் எல்லாமே கிடைக்குதுன்றது ஒரு பக்கம். ஒரு பக்கம் நல்லா உழைக்கிறவனுக்கு சம்பளமே கிடைக்குதுன்றது ஒரு பக்கம். இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் இருக்கிறதுனால வந்து பல விஷயங்கள் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யுது. இன்னொரு செய்தி என்னன்னா, நிறைய சொத்துக்கள் வீணா கிடக்குது பல இடங்கள்ல நிறைய சொத்துக்கள் வீணா கிடக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு வேலை உற்பத்தி செய்தோ மற்றவங்களுக்கு, அதாவது நேரடியா கொடுக்கலன்னா கூட என்ன பண்ணலாம், ஒரு தொழிற்சாலை தொடங்கியோ அவங்களுக்கு தேவையான, இல்லாதவங்களுக்கு தேவையான தொழில் ஆரம்பிச்சு அது எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு சம்பாதனை கொடுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது அது பல டிஸ்ட்ரிபியூஷன் தான், அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து அதுதான் அவர் சொல்றாரு, ஏகப்பட்டது செஞ்சது சொத்துங்களை வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு போறதுல வேஸ்ட்ன்றது சொல்றாரு. போறதுக்கு முன்னாடியே நம்ம யாருமே இல்லைன்னு போறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போறாங்க. நம்ம என்ன பண்றாங்க, கோயிலுக்கு எழுதிடுறாங்க சொத்தை. அது தவறு இல்லை. ஏதாச்சும் ஆர்கனைசேஷன் எழுதிடுறாங்க, அதுவும் தவறு. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஏழைக்கு மனசு வந்து பிரிச்சு கொடுக்கலாம், அது பண்ண மாட்டோம் நம்ம. அதுதான் பிரச்சனை. ஆனா அது வந்து சார், எங்க ஊர்ல அரண்மனைன்னு ஒரு குடும்பம் இருந்தது சார். ஊர்ல முக்காவாசி அவங்களுக்கு தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்து அவங்கதான் அதை வந்து பயிர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாளடைவுல அந்த அரண்மனையில இருக்கிறவங்க வந்து வேற ஊருக்கு வேற நாடுன்னு போன பிறகு அந்தந்த நிலம் அவங்களுக்கே கொடுத்தவங்களுக்கே சொந்தமா மாறி போச்சு. நியாயமான விஷயம். சொல்லுங்க சார். ஒரு உதாரணம் சொல்றேன் சார். சொல்லுங்க. சொல்லலாமா சார்? உனக்கு நிலம் சொந்தம் தானே. சொல்லுங்க. ஒரு உழுதவனுக்கு நிலம் சொந்தம்னு வந்தது இல்ல சார். ஆமா. அப்ப வந்து அவங்கவுங்க அந்தந்த இடங்களை அப்படி அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க. வீடும் தான், வீடு கொல்லை எல்லாமே உழுதவனுக்கு அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு போயிடுச்சு. ஒரு அப்ராட் போயிட்டு ஒரு நல்லா சம்பாதிச்சுட்டு வந்தார் சார் ஒருத்தர். அவர் ஹிந்து, கல்யாணம் பண்ணது ஒரு கிறிஸ்டின், குழந்தைகள் இல்லை. நிறைய கோடினாக்கா 1 கோடி இல்லை, 5 கோடி ரூபாய்க்கு பேங்க்ல பணம் இருக்கு, வட்டியே 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு மாசம். அவரு கிறிஸ்டின் ஒய்ஃப், குழந்தைகள் இல்லை. முடிவு பண்ணிட்டேன், அவருக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃப் இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த வீடு என்னுடைய தங்கச்சி வீட்டு பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஓரெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா இதுதான் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாங்க, தங்கச்சி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க. தங்கச்சி பொண்ணு லண்டன்ல இருக்கு, அவங்களும் வசதியா இருக்காங்க. இவர்கிட்ட கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு, நகைய நிறைய இருக்கு. வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஆச்சு, நகை யாருக்கு போகணும், கேஷ் யாருக்கு போகணுன்றதுதான் பிரச்சனை. இல்லாத அந்த சொந்தங்கள்லாம் இப்ப வர்றாங்க. பெட்ரிடன் வைஃப் இருந்ததுக்கு அப்புறம் பெட்ரிடன் பரலிஸ் அட்டாக்கு இப்ப வர்றாங்க. சொந்தக்காரங்கள்லாம் இல்லாத சொந்தக்காரங்கள்லாம் இப்ப வர்றாங்க. மாமா அவன் வர்றாங்க, அத்தான் வர்றாங்க. வீடு எழுதின பொண்ணு இருக்குங்களே, லண்டன்ல இருந்து ஓடி வருது, எழுதி வைப்பாரா இல்லையான்றதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு வில்லு எழுதினான், படத்தை செட்டில் பண்ணு. அவரு ஆல்மோஸ்ட் பெட்ரிடன் பரலிஸ் அட்டாக்கு, ஐசியூல போற அளவுக்கு. அவர்கிட்ட ஒரு ரிஜிஸ்ட்ரார் வீட்டை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் சொன்னபடி எழுதி வைக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அதுக்குள்ள இருப்பாரா போயிடுவாரா இல்லாம எல்லாருக்கும் பதட்டம். பணம் யாருக்கு போகும், நகை யாருக்கு வரும், அந்த வீடு யாருக்கு போகணும். வீடு பத்திரம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. பணம் ஒருத்தருக்கு, ஒரு சொந்தக்காரங்க, இது வரைக்கும் இல்லாத சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கொடுத்தார், நகை யாராருக்கு பிரிச்சு கொடுத்தார். அந்த பதட்டம் வந்தது பாருங்க. அவர் சாகிறப்போ இவர் எழுதி முடிச்சே 1 வீக்ல இறந்துட்டார். அது முடிக்காம போயிருந்தாக்கா அந்த பணம் வேஸ்டா பேங்க்ல யாரும் எடுத்துக்க முடியாது.
எதுக்கு பணம் வேணும்ன்றீங்கன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 25,000 30,000 ரூபாய் செலவு பண்ணி அட்டெண்டர் வச்சிருந்தாரு அவர். ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் செலவு பண்ணி காலைல ஒரு அட்டெண்டர், ஈவினிங் ஒரு அட்டெண்டர், மாதம் மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவருக்கு 1 லட்சமோ 2 லட்சம் வந்து வசதி நல்லபடியா போய் சேர்ந்தாருன்றது. பணம் எதுக்கு சேர்த்து வைக்கணும், எதுக்கு சேர்த்து வைக்கணும்ன்றமே நல்லபடியா போய் சேருவதற்கு தான் அந்த பணம் வேணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய நான் இப்ப ரீசெண்டா நான் பார்த்த ஒரு உதாரணம். இல்ல சார், அது கூட போகலாம். அது செஞ்சவங்க அவரோட சுயநினைவு இருந்தது, ஓரளவுக்கு செஞ்சாருன்றதுல மகிழ்ச்சி சார். சுயநினைவே இல்லாத போயிடுச்சுன்னா பல காரணங்கள் அதெல்லாம் இருக்குது. சில சூழ்நிலைகளும் மக்களுக்கு வந்து சாதகமா அமையறது இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். அது வந்து நம்ம பார்க்க வேண்டிய. இங்க மானா பிறப்புங்கிற வார்த்தை அதைத்தான் சொல்லுது. என்ன வாழ்ந்த அவன்கிட்ட பிறப்பு என்னத்துக்கு பிறந்தாங்கிற ஒரு நிலைமைக்கு போக கூடாதுங்கிறதுதான் அந்த மானா பிறப்புங்கிறது சொல்ற. மூணாவது குறள் யார் படிக்கிறது? படிச்சிடு மாதிரி, நீ படிச்சிடு மாதிரி. காலை 8 மணிக்கு போனோம். ஈட்டம் ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை. ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை. மென்மேலும் பொருளை தேடுவதையே விரும்பி அதன் பயனாக வரும் புகழை விரும்பாத மக்கட் பிறவியானது இப்பூமிக்கு ஒரு சுமையே அல்லாமல் வேறு இல்லை. புலியூர் கேசிகனோடது அது. வரதராசனார் வந்து சேர்த்து வைப்பதையே விரும்பி பற்றுள்ளம் கொண்டு புகழை விரும்பாத மக்கள் பிறந்து வாழ்தல் நிலத்துக்கு பாரமே அப்படின்னு சொல்லிட்டாரு. சாலமன் பாப்பையா மற்றவரை விட நாம் அதிகம் பொருள் சேர்க்க வேண்டும் என்று பொருள் சேர்ப்பதையே விரும்பி புகழை விரும்பாத மனிதரின் பிறப்பு இப்பூமிக்கு பாரமே. இதுவும் அதேதான் சொல்றாரு. இசை வேண்டா புகழ் வேணும்னு சொல்லிட்டாரு. அப்படியே என்ன செய்யணும்னு இதுல சொல்லல. இந்த குறள்ல நீங்க பாத்தீங்கன்னா கவனமா பார்த்தா புகழ் வேண்டா புகழ் கிடைக்காதுன்னு சொல்லிடுறாரு. அது உண்மை. அதுக்காக என்ன செய்யணும் அது மற்ற குறள்ல இருந்துதான் வருது. ஒருத்தன் சேர்த்து வைக்கிறான், அவனுக்கு எதுக்காக சேர்த்து வைக்கிறான்? புகழ் வேண்டாம்னு. அவன் புகழ் வேண்டாம்னு நினைக்கிறது இல்ல, அவன் கருமி, அவனுக்கு புகழ் கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும்னு இதுல சொல்லல. அத சொல்றாரு நிலக்கு பொறை அப்படின்னா செத்து போலாம்ங்கிறதா மறுபடியும் சொல்றாரு. ரொம்ப கடினமான சொற்கள்ல இது. நிலக்கு பொறைங்கிற வார்த்தையெல்லாம் சாதாரண அவனை சுமப்பது வீண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. வாழ்ந்தா புகழோட வாழணும். அதான் சொல்லுங்க. கருமையா இருக்கிறாருன்னு ஒருத்தர் தெரிஞ்சாலே அவரை நாடி யாருமே போக மாட்டாங்கல்லம்மா. பேராசையின் காரணமாக மேல மேல பணம் சேர்ப்பாங்க. திரைப்படத்துல கூட ஒரு வசனம் வரும், நீ பணத்தை ருசிச்சு பாரு, அதோட போதை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பணத்தை பாக்குறதே ஒரு விதமான மயக்கத்தை தான் ஏற்படுத்தும். எவ்வளவு இருக்குன்னு திறந்து பாக்குறது. மறுபடி ஒரு தடவை ஒரு புடவை வச்சிருக்கிற அம்மா கூட சொன்னாங்க, என்னோட பீரோவெல்லாம் நான் திறந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், இன்னும் நான் வாங்கிட்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புடவை வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. எத்தனை 2000மோ 3000மோ வச்சிருக்காங்க. அவ்வளவு புடவை எப்ப கட்டுனதுன்னே தெரியலன்னு சொல்லி இந்த புடவை ஷோ ஒண்ணு காட்டும்போது காட்டினாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பேராசை தான். ஒரு ஆங்கில கதை இருக்கும். ஒரு நிலவரையில எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பேன், போய் அதை பார்க்க போவேன், கடைசியில அதை பூட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம அதுக்குள்ளேயே செத்து போவேன். ஆமா 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 அந்த மாதிரி ஒரு கதை. இன்னொரு கதை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவாரு. வந்து ஒரு இடத்து வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு பூதம் வந்து கேட்கும், உனக்கு 7 ஜாடி தங்கம் வேணுமா அப்படின்னுட்டு. உடனே வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல போய் பார்ப்பான், 6 ஜாடி முழுவதும் இருக்கும், 7வது ஜாடியில 3/4 அளவு தான் இருக்கும். அதை சேர்க்கறதுக்கு வீட்டுல இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து சேர்ப்பான். அந்த ஜாடி நிரம்பவே நிரம்பாது. அதுதான் அந்த பேராசை அப்படின்னு சொல்றத நிரப்பவே முடியாது ஒரு நாளும். போதுங்கிற மனம் பொன் செய்யும் மருந்து அப்படின்னு அந்த பழமொழி அதுக்குதான். அதனாலதான் திருமூலர் கூட என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சோண்டு ஒரு பிடி சோறு, கொஞ்சோண்டு 9 நாழி உடுப்பது 2
அப்படின்னு புறநானூறு சொல்லுது. புகழ்தான் வேணும், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்றாரு அவரு. இந்த உயிர் இந்த உடம்ப சுமக்குதே, இந்த உயிருக்கு நீ என்ன சம்பளம் கொடுக்க போற? உடம்புக்கு தினம் சாப்பாடு போட்டுக்கிறோம் அது சுமக்கிறதுக்கு. இந்த உயிர் உன்னை தூக்கிட்டு போதே, அதுக்கு நீ என்ன கொடுக்க போறன்னா புகழ் தான் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம். அப்ப இந்த உயிருக்கு ஊதியம் நம்ம கொடுத்துதான் ஆகணும், அதுதான் புகழ், அதை கொடுங்க அப்படின்னு வள்ளுவர் ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு திருப்பியுமே சொல்றாரு, மறுபடியும் பாக்குறாரு போல இருக்கு இந்த மாதிரி ஜனங்களை. அதனால அந்த பேராசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாளும் அது அந்த மாதிரி மனிதர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆசைங்கிற கடல்ல அகப்பட்டோம்னா அருள் இல்லாத அந்தகன் மாதிரி நம்ம சிக்கி தடுமாறி போக வேண்டியதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறதுதான். எனக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒரு சொல்லிடுறேன். இந்த மனுஷனோட கதை நான் இந்த பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நம்ம தளத்துல சொல்லியிருக்கேன். அந்த தளத்துல 2 குழந்தைங்க மேட்டு வித்துக்கிட்டு வருவாங்க. அந்த மேட்டை வித்துட்டு பைசாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாதான் அவங்க அம்மாவுக்கு அரிசி வாங்கிட்டு போனாதான் அவங்க வீட்டுல ஒலை கொதிக்கும். ஆனா அந்த பிள்ளைங்க அந்த மாடி ஏறி ஒரு கிளப் மாதிரி இருக்கும், எல்லாரும் சீட்டு விளையாடிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த பசங்க மாடி ஏறி போயிட்டு அந்த மேட்டை வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒருத்தர் ரொம்ப குறைச்சு குறைச்சு கேட்பாரு. அந்த பொண்ணு 2 ரூபாய் சொல்லிச்சுன்னா 1 ரூபாய்க்கு கேட்பாரு. அந்த 1 ரூபாய்க்கு சரின்னு ஒத்துக்குங்க அந்த பிள்ளைங்க, வேற வழி இல்லையே, அம்மா ஒலை தண்ணியை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம அரிசி வாங்கிட்டு போனோம்னு சொல்லிட்டு அதுங்க ஒத்துக்குது. அப்ப இவ என்ன பண்ணுவான், உள்ள போயிட்டு காசு 2 காசா பிரிச்சு எடுத்து தருவான். 50 காசு 50 காசா அந்த 1 ரூபாவை கொண்டு தருவான். தந்துட்டு அந்த 2 குழந்தைங்களை இறங்கி போன பின்னரு அங்க இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு சிரிப்பான். என்ன சிரிப்பானா, அதுல 1 காசு நான் செல்லாத காசை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். இத ஆசிரியர் நோட் பண்ணிருப்பா, அதை எழுதிருப்பாரு. அதுதான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். இத மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வாங்கினதுக்கு கூட அதை கொடுக்கவே இல்லை அந்த பைசாவை அப்படின்றதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். எவ்வளவு ஏமாத்த முடியுமோ ஏமாத்துறது. எனக்கு ஒரு சின்ன விளக்கம் சார். ஆசைதானே சார், எனக்கு ஒரு சின்ன விளக்கம். அவரு வள்ளுவர் காலத்துல இந்த ஈட்டுதல் சேமித்தல் இதெல்லாம் ஆடவருக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைச்சிருப்பாரா? ஈட்டம் இவர் இசை வேண்டா, ஆடவர் தோற்றம் விளக்க போறேன். நானும் குறிச்சு வச்சேன், நானும் இத குறிச்சு வச்சேன். ஆடவர்ங்கிறது எல்லாரையும் மக்கள் தான் இன்னைக்கு எடுத்துக்கணும். பல இடங்கள்ல மக்கள் புதுமையா தான் எடுத்துக்கணுமா? ஏன்னா அது தனிச்சோறு பார்க்கும்போது ஆடவர் தோற்றம் நிலக்கு புறையினும் போது, அதாவது அந்த காலத்துல அந்த காலத்துல இருந்த முறை அதுதான். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கிடையினான்னு சொல்றாரு. அப்ப பொருள் ஈட்டுதல் ஆடவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பல இடங்கள்ல அந்த ஆடவர்ங்கிற சொல்லு 2 பேருக்குமே வருது. அதனால நம்ம பொறுமைதான் எடுத்துக்கணும் இன்றைக்கு. ஆனா பொருள் வயிர் பிரிவு அப்படின்னு ஒண்ணு நம்ம இலக்கியத்துல நம்ம படிக்கிறோம். ஓதல் பிரிவு, பொருள் வயிர் பிரிவு, படிக்கிறதுக்கு போற பிரிவு அப்படின்னு வரும்போது சேர்ந்து சம்பாதிக்கிறது ஆடவர்களுக்கு உரியதாக இருந்திருக்குது. அப்படிங்கறத விட அன்னைக்கு நம்ம பாலகிருஷ்ணன் சார் சொன்னாங்க பாருங்க, பெண்கள் எப்படி எல்லாம் வேலை பண்ணிருக்காங்க, எப்படி எல்லாம் பருத்தியில இருந்து எடுத்திருக்காங்கிற செய்தி எல்லாம் நமக்கு சங்க இலக்கியத்துல இருந்து சொன்னார். அப்போ அந்த பெண்களும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்ல சார். ஸ்டீபன் சார் உங்களுக்கு ஞாபகம் வருதா? சொல்லுங்க. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இந்த இடத்துல ஆடவர் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக தான் மக்களை குறிக்குது. அவரு இன்னொரு விஷயம் இதுல பார்க்கணும். நம்ம ஒரு பொருளுக்கு இந்த இடத்துல நம்ம ஆண்பால் குறிக்கிறாரா பெண்பால குறிக்கிறாரான்னு பார்க்கும்போது மற்ற குறள்கள்ல பார்த்தோம்னா அதனுடைய விளக்கம் கிடைக்கும். அடுத்த குறள் போயிடலாமா? யார் படிக்குது இப்போ? அடுத்த குறள் யார் படிக்குது? சிவகுமார் சார், நீங்க படிச்சிருக்கீங்களா அடுத்த குறள்? எச்சமென்று எண்ணெண்ணம் கொல்லோ ஒருவரால் நச்சுப்படாதவன். எச்சமென்று எண்ணுங்கொல்லோ ஒருவரால் நச்சுப்படாதவன். ஒரு பொருளும் கொடுத்து அறியாததால் எவராலும் விரும்பி வரப்படாதவன்.
தான் இறந்த பின் இவ்வுலகிலே எஞ்சி நிற்பதற்கென்று எதை நினைப்பானோ கேள்வி கேட்கிறார், கேள்வியா முடிக்கிறார். இது புலியூர் கேசிகள். என்ன சொல்றாருங்க, பிறருக்கு உதவியாக வாழாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் தான் இறந்த பிறகு எஞ்சி நிற்பது என்று எதனை எண்ணுவானோ அப்படி கேள்வியோடு முடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க சார். அதாவது இந்த மாதிரி கொடுக்காதவங்களா நான் இறந்த பிறகு என்னன்றது எனக்கு என்ன இருந்தா என்ன நினைச்சா என்ன நினைக்கல என்னன்றதுல கவலைப்பட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது. நாராயணன் சார் வாங்க, எதனா பேசுங்க. அதாவது நாமக்கல் கவிஞர் புக்கு கிடைச்சி ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. ஒருவராலும் விரும்பப்படாத உலோபி தனக்கு பின்னால் உலகம் தன்னை பற்றி என்ன சொல்லும் என்பதை சிந்திப்பதில்லையே. ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு நாமக்கல் கவிஞர். எல்லா குரலுக்குமே எனக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணது அமுதாம்மா தான். நாமக்கல் கவிஞர் உரை ரொம்ப நல்லா இருக்குன்னு புரிகிற மாதிரி இருக்கு. அது அதில் முதல்ல ஒரு ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த விஷயம் சொன்னீங்கல்ல, புண்ணியமும் புகழும் தான் மனிதனுக்கு சிறப்பளிப்பன, புண்ணியத்தை நம்பாவிட்டாலும் புகழையாவது தேட வேண்டும் அப்படின்னு பிராக்கெட்ல கொடுக்குறாரு. அது எடுத்துக்கிறங்க, எப்படி வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் புண்ணியத்துக்காக செய்யறவங்க தானே ஆமா, சார் ஆமா. நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா நாளைக்கு எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறவங்க தான் அதிகமா. ஏன்னா எதையுமே அவங்களால கொடுக்க முடியல, வேண்டான்னு நினைச்சு யாராலையும் கொடுக்க முடியல. அந்த மாதிரி மனிதர்கள் எப்படியாவது தனக்கு அது திரும்பி வரணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த புண்ணியம் பாவம் இதெல்லாம் போட்டு வச்சது. அதனாலதான் அதாவது நமக்கு வள்ளுவம் சொல்றது அதை நினைக்காதேங்காரு, குறியெதிர்ப்பை நீரது உடைத்துங்கிறாரு. ஆமா புறநானூறு சொல்லுது அறவிலை வணிகன்னு சொல்லுது. அறத்துக்காக, அதாவது நீங்க எத்தனையோ இதுக்கு வணிகம் செய்றீல, அறம் கிடைக்கும்னு நீ வணிகம் செய்றியான்னு கேக்குது. அப்ப வரியார்கொண்டு ஈவதே ஈகை அப்படின்னு நமக்கு சொல்லி தர்றாரு. அப்ப அந்த ஆமா புண்ணியத்துக்கான எழுதுற உரைகள் கூட எனக்கு என்னமோ அது சரியான உரைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். உரைகள் ஏன்னா நம்ம இல்லைதான் சார். நம்ம நீங்க நம்ம இல்ல நம்ம தமிழ் என்ன சொல்லுதுன்னா, வந்து இல்ல எளிய தமிழ் மக்களுக்கு புண்ணியம்னு சொன்னாதான் அந்த மக்கள் செய்வாங்க. அது சரி. அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வைக்கிறது. ஆமா. இதை வியக்கிறாரு. அவன் சொல்லிக்க என்னதான் இருக்கும், அவனை பின்னாடி அவனை பத்தி பேசுறது. நம்ம ஒண்ணு படிச்சோம், ஒருத்தன் எவ்வளவு காலம் உயிர் வாழ்கிறான், பிறரால் நினைக்கப்படும் வரை அவன் உயிர் வாழ்கிறான்னு அவர் எழுதுறார். எப்ப சாகுற, இந்த உலகத்துல உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாட்டி அவன் செத்து போவேங்கிறார். இப்ப இங்க என்ன, நச்சப்படாதவன், ஒருத்தராலையும் நினைக்கப்படாதவன் அவன் என்ன பண்ணுவான், எவ்வளவு என்னத்தை இருக்கு அவனுக்கு, எச்சம் என்னன்னு கேக்குறாரு. எல்லாமே யோசிக்கிறாங்க, நம்மளையும் யோசிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அருமை அருமை சார். நம்மளை பத்தி யாருமே நினைக்கலன்னா, நம்மளை பத்தி யாருமே நினைக்க, சாப்பிட்டியா தூங்குறியா கேட்கறது ஆள் இல்லைன்னா நம்ம இறந்து போனவங்கதான். சூப்பர் சார். அதுதான் கேக்குறது. யார்கிட்ட போன் பண்ணி பேசணும், அவங்க பேசுறாங்களா, நாம பேசுவோம் பேசுறது. சூப்பர். அடுத்த குரல் யார் படிக்குது? அடுத்த குரல் சிவகுமார் சார். அதுக்காக தான் ஸ்டீபன் சார் இந்த தளத்துல நம்ம எல்லாரையும் உட்கார வச்சிருக்காரு. இந்த யூடியூப் காலம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த தளம் நம்ம எல்லாம் போன அப்புறமும் அந்த தளம் இருக்கும். அதுல நம்ம எல்லாரும் வருவோம். ஓ இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்களான்னு நம்மளை பத்தி பேச போறாங்க. அதுக்கான தளம் தான் இந்த தளம். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அதே மாதிரிதான் நல்லா பொருள் ஈட்டுறவங்க பொருளை மத்தவங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம நினைவில் வைக்கப்படுவோம்ங்கிற மாதிரி நல்லா வந்துட்டு இந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய வந்துட்டே இருந்தோம்னா தான் நம்மளும் நினைவில் வைக்கப்படுவோம். ஆமா ஒரு 4 நாளைக்கு நான் வரலன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க எல்லாம் என்னைய மறந்துடுவீங்க. மறக்கவே முடியாது. திரும்ப அந்த வீடியோவை சார் எடுத்து போட்டுக்கிட்டே தானே இருப்பாரு. இல்ல இதுல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதுல கொடுக்கறது என்ன சார்? சக்கரபாணி சார் முதல்ல ஏதோ சொல்லணும்னு சொன்னாரு சார். சொல்லிட்டு இந்த ஆடவர்ன்றதுக்காக புதுமையா இல்ல ஆடவர் தானான்றதுக்காக இல்ல இப்ப கரெக்ட். இதுல கொடுக்கறது என்ன, நம்ம இப்ப ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டத பகிர்றோம், அது கொடுக்கறது. நம்ம நேரம் கொடுக்கணும், அப்பதான் இது வரும். இப்ப கல்யாணி மேடம் சொல்றாங்களே எல்லாரும் வரணும்னு, அப்ப நேரத்தை கொடுக்குறோம்.
அப்ப என்னமாவது கொடுத்தாதான் நமக்கு திருப்பி கிடைக்குதுங்கிறதுதான். ஏதோ ஒண்ணு பொருளை சொல்றாரு அவரு. இப்ப இதை சேமிச்சு வச்சு என்ன பண்ண போற அந்த நேரத்தை? ஒண்ணு டிவி பார்க்கலாம் அல்லது தூங்கலாம். அப்படித்தானே இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். இந்த அதை எப்படி பயன்படுத்துதல், இப்ப பயன்கொண்டுதான் சில நம்ம செல்வம் சேர்க்கிறோம், அதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதுதான் சொல்றாரு. அது ஒண்ணு உனக்கு பயன்படணும், நீ உண்ணணும், இல்லாட்டி அடுத்தவனுக்கு பயன்படணும், நீ கொடுக்கணும். இப்ப இவரு கொடுக்கிறாரு, நம்ம ஸ்ரீவன் சார் தத்தகம் கொடுக்கிறாரு, நீங்க உங்களுடைய இதுகளை பகிர்ந்துக்கிறீங்க. அப்ப கொடுப்பதும் கொள்வதும் தான் வாழ்க்கைங்கிறது மாதிரி. ஆனா பணத்தை நம்ம ஈட்டிடலாம், நேரத்தை கொடுக்கறத ஈட்டவே முடியாது. ஈட்ட முடியாத ஒன்று அப்படின்னா அந்த நேரம் மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்ப திரும்ப மீட்டு எடுத்துக்கலாம். கொடுக்கிற செல்வத்தை மறுபடியும் 2 மடங்கு சம்பாதிச்சுக்கலாம். மேடம், நான் இங்க என்னோட பார்வையில இப்ப இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்கிறேன்னா, இது பல விதத்துல நம்மளோட யூடியூப் பயன்படும். ஒண்ணு இது கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு சிலரால் உணரப்பட்ட பிறகு இது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய தளமா மாறும். நம்ம பண்ண போறதுல நம்ம பேசி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, மிகப்பெரிய தகவல் கொடுக்கிறோம் ஏஐ தொழில்நுட்பத்துக்கு. ஏஐ தொழில்நுட்பம் இதுல எப்படியெல்லாம் மனிதர்கள் நடந்துக்கிறாங்க, எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க, எப்படியெல்லாம் பேசுறாங்க, எந்த விதத்துல பதில் சொல்றாங்க, எந்த இதெல்லாம் நம்ம பேசியிருக்காங்கன்றத அலசறதுக்கு ஒரு தகவலை அத்தகைய தகவலத்தை நாம கொடுத்துருக்கோம். ஸோ ஏஐ தளத்துக்கு மிகப்பெரிய டேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். அது சமுதாயம் சார்ந்த எல்லா கருத்துக்களையும் நாம இங்க பேசியிருக்கோம். மற்றவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க. நாம சொந்த அனுபவங்களை கொடுக்குறோம். இங்க இந்த சொந்த அனுபவங்கள் அந்த அளவுக்கு ஏஐ தளத்துக்கும் பயன்படும், ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பயன்படும் அப்படின்றது என்னோட பார்வை. இது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. மற்றவங்க எல்லாம் அவங்க கருத்து சொல்லலாம். நம்ம கோபாலரத்ன சார் ஏதாவது சொல்ல வந்தாங்க சார். இந்த குரல் சம்பந்தமா வேற ஒரு குரலை லிங்க் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் இந்த நேரத்துல. அதாவது ஒண்ணு தக்கார் தகவலார் என்பார் அவரவர் எச்சத்தால் அறியப்படும் அப்படின்னுவாங்க. அவரவர் எச்சத்தால் என்னும் போது அவர் பிள்ளைகள் மட்டும் இல்ல, அவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் அப்படின்றதையும் அங்க கொண்டு வரலாம். லெகசி தான். லெகசின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல சொல்றாங்கல்ல. ஆமா. வாட் டு யூ லீவ் அப்படிங்கிறது. சரி. ஒன்றை கொடுத்தால்தான் ஒன்றை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கும் இது. ஆமா, எதுவும் இலவசமாக கிடைப்பதில்லை. இலவசமாக கிடைப்பது எதுவும் நம்மிடம் இருக்காது என்பது அது என்னுடைய கருத்து. நாராயணமூர்த்தி சார் வணக்கம். இலவசமா ஒண்ணுதான் கிடைக்கும், காத்து. காத்து கூட யாரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 2 குழந்தைகள், ஒரு குழந்தை சொல்லுது, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்னு. நாராயணமூர்த்தி சார், காத்து மரங்களை எல்லாம் நம்ம தாத்தா காலத்துல வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம சொத்து மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாத்தையும் துண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது எங்க போய் மறுபடியும் அது துளிர்க்குது மேடம். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு, உடை எல்லாமே காசு கொடுத்தா வாங்குறோம். நம்ம மூச்சு மட்டும் தான் நம்ம காசு கொடுக்கறது இல்லை. சார், ஒரு கார்ட்டூன் ஒன்ல பார்த்தேன், வாட்ஸ்அப்ல ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு. எதிர்காலத்துல குழந்தைகள் சிலிண்டரை, ஆக்சிஜன் சிலிண்டரை கழுத்துல மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தான். எதிர்காலத்துல பிள்ளைகள்லாம் இயற்கையா சுவாசிக்க போறது இல்லை, இது மாதிரி செயற்கை சுவாசம் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சரியான வாய்ப்பு இருக்கு. மரங்கள் அழிந்தால் அந்த வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. இது இந்த கற்பனை எனக்கு ரொம்ப அதிகமோன்னு தோணுது. இந்த கற்பனை ஏன்னா இயற்கை மரங்கள் எல்லாமே இயற்கை அதுக்குரிய ஒரு விஷயத்த பண்ணின்னு தான் இருக்குது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சாதாரணமா எந்த விஷயமும் இல்லைன்னா கூட புல்லு வளர்ந்துரும். புல் நீங்க எதுவுமே போட வேணாம், புல்பூண்டுகள் எல்லா இடத்துலயும் வளர்ந்துரும் நீங்க பண்ணாததுக்கு. அப்போ இன்னொரு செய்தி என்ன, மக்கள் தொகை வளர்ந்துட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் அழிஞ்சுதான் இருக்கும். தண்ணி இருக்குது, தண்ணியில ஆக்சிஜன் இருக்குது. அது ஆவியாகும் போது பல ஆக்சிஜன் அந்த விஷயம் கிடைக்கணும்.
அதெல்லாம் நமக்கு இயற்கையில சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இயற்கை தன்னைத்தானே தகவமைத்து கொள்ற விதமா தான் நம்மளுடைய அண்டமும் இருக்குது, இங்க இதுவும் இருக்குது. அதனால இந்த கற்பனை எல்லாம் கொஞ்சம் அதிகம். ஆனாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுத்துக்கிட்டு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. சூழலியல் எச்சரிக்கைன்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன சூழலியல் எச்சரிக்கை, நம்ம பாதுகாக்கணும் சூழலியலுங்கிறது. நம்ம இந்த 4வது குறள்லயே இருக்கிறோம். 5வது குறள் போயிட்டோம். நான் படிச்சிடுறேன் சார். படிங்க சார். கொஞ்சம் போகணும், படிச்சிடறேன். நீங்க படிச்சுட்டு போறேன். வேகமாவே போகலாம், சொல்லுங்க. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுப்பது தாம் அணிவிப்பது ஆகிய இரண்டும் இல்லாதவர்கள் கோடி கோடியாக செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் அவர்களுக்கு அதனால் ஒரு பயனும் இல்லை. பிறருக்கு கொடுப்பது தாம் அணிவிப்பது ஆகிய இரண்டும் இல்லாதவர்கள் கோடி கோடியாக செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் அவர்களுக்கு அதனால் இந்த விஷயத்த நான் நிறைய நான் மனிதர்கிட்ட பார்த்துட்டேன். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், இப்போ கூட பார்க்குறேன். எக்கச்சக்கம் வச்சுருப்பாங்க சார், அவங்க அனுபவிக்கவே மாட்டாங்க. சந்ததி கிட்ட போகும், அது அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதாவது இது நிறச்சுவாந்தார்கள் மாதிரி வாழ்ந்து ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்தவங்க, அவங்க எதுவும் அனுபவிக்காமல் பின்னாடி வர்றவங்க அதை கெடுத்து குட்டிச்சாவர் பண்ண குடும்பங்களையும் பார்த்துருக்கேன் நான். அதை அவங்களும் அனுபவிக்கல, அதுக்கப்புறம் வந்தவங்களும் அனுபவிக்கல. வீணாக போனதெல்லாம் நிறைய இருக்குது. இது மாதிரி இந்த 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 அதிகாரம் பூரா இதுதான் சொல்கிறாரு. செல்வத்தை சேர்த்து வைத்து பிரயோஜனம் கிடையாது, ஒன்று நீயாவது அனுபவி, அடுத்தவனுக்காக கொடு. இரண்டும் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் உள்கருத்து, இந்த அதிகாரத்தோட உள்கருத்தே அதுதான் சார். செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுன்றதை விட நான் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி என்ன யோசிக்கிறேன்னா, வீணா போறத அடுத்தவங்களுக்கு கொடு. ஆமா, நீ நிறைய வச்சிருக்க, வீணா போகுதுன்னு தெரியுது, நான் அதை கொடுத்துட்டு. தெரியாது சார், அதான் ப்ராப்ளம். சார் தெரியும் சார், தெரியும். ஆனாலும் நம்ம அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கேப் விடும். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் பாத்துக்கலாம்னு நினைக்கிற மாதிரி அங்க டக்குன்னு மாறிடும் சூழ்நிலை. வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இது முக்கியமா நிறைய வீணாக போற இது இருக்கு, நிறைய இருக்குது சார். ஏகப்பட்ட சொத்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது கொடுக்காது இருக்கிறவங்க செத்துடுறாங்க சார், கொடுக்கல சார். ஆனா அவங்களோட வாரிசு இங்க இருக்க மாட்டாங்க, வேற ஒரு இடத்துல இருக்காங்க, அது சும்மாவே கிடக்கும் இங்க வாங்கி போட்டுட்டு. அவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, இது பயன்பட போறது இல்லைன்னு நினைச்சோம்னா அது அவங்க எல்லாம் கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த மனசு வர்றது இல்லை. அதுல இன்னொன்னு விஷயம்னா கொடுக்கறதுல சிக்கல் இருக்கு. யாருக்கு கொடுக்கறோம்னு, யாருக்கு கொடுக்கணும், யாரு இத பொறுப்பா கொடுக்கணும்ன்ற அந்த சிக்கலுக்காக தான் என்ன பண்றாங்க, கோயிலுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் எழுதி வச்சுட்டு போறது. இந்த கோயில்ல கொள்ளையடிச்சு அதை கொண்டு போய் எங்கேயோ போடுறாங்க. இதுல 2 தொழில்ல ஒரு தொழில முதல்ல சொல்றாரா, அதாவது கொடுப்பதும் துய்ப்பதும் சொல்றாரு. இட்டு உண்டு இரும், இதுதான் நமக்கு அவையார் சொல்லி கொடுக்கறது. இட்டு உண்டு இரும். இதுல 2 பேரும் எதை முதல்ல சொல்றாங்கன்னா, கொடுக்கறதுதான் மேன்மையானங்கிறதுனால முதல்ல வச்சாங்களாம். கொடுப்பதும் அடுத்ததுதான் உண்பதும் சொல்றாரு. அப்ப முதன்மை அதுல கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு நயம் சொல்றாங்க. இப்ப தெரிஞ்ச விஷயத்த கூட யாரும் கத்து கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சார். என்ன மேடம், சாப்பாடு போடாதது ஒரு பங்கு இருக்கட்டும், தெரிஞ்ச டெக்னாலஜிய கூட கத்து கொடுக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதெல்லாம் என்ன சார் பண்றது? அடுத்தவங்க முன்னுக்கு வந்துருவாங்களோன்னு இதுல ஒரு சின்ன வறுமைதான், நெஞ்சத்து வறுமை. அது அதாவது பொருள் வறுமை இல்ல, நெஞ்சத்து வறுமைன்னு வச்சுக்க வேண்டியதுதான். சொல்லுங்க சார். ஒரு சின்ன விளக்கம் சார். அடுக்கிய கோடி உண்டு. அந்த அடுக்கியன்றது சேமித்தல் தான் இல்லைங்களா? இல்ல இந்த கரன்சி அடுக்கிற அந்த இது கிடையாது. அடுக்கிய கோடி உண்டு. சொல்லுங்க, அதுக்கு என்ன பொருள் சொல்றீங்க? அடுக்கிய பக்கத்துல பல கோடி அடுக்கிய கோடி உண்டு. நீங்க என்ன சொல்றீங்க? கரன்சி கரன்சி நோட்டு அடுக்கிய கோடி உண்டாம். அது பல கோடிகள் அது இல்லைங்கிறீங்களா? அப்புறம் வேற என்ன? இல்ல நார்மலா அந்த அடுக்கின்றது சேமித்தல்ன்ற வார்த்தை தான். சில சமயம் செல்லாம போயிடும் சார், அடுக்கி வச்சு. நீங்க கேக்குற கேள்வி ரைட்டு தான்.
அடுக்கியங்கிறது அதாவது சேமித்தவா பலவான்னு கேக்குறீங்க. அருமையான கேள்வி. கல்யாணி மேடத்துக்கு வந்துட்டு டிஜிட்டல் கரன்சி நினைச்சிடக்கூடாது. அடுக்கிய கோடி உண்டு. இது பிசிக்கல் கரன்சி இல்லைங்க சார், சக்கரபாணி சார், நான் அதான் சொல்ற வரேன். 2000 வருஷத்துக்கு முன்னால கோடி வரைக்கும் போயிருச்சு கணக்கு. ஆமா நம்பரு அப்பவே 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே 1, 2, 3 லட்சம் தாண்டி கோடிக்கு மேலேயும் போயிட்டு அதுலயும் அடுக்கி வைக்கிறாங்க கோடிய. ஆமா அடுக்கிய கோடி தான். பல மேடம் கோடி, இப்பெல்லாம் ட்ரில்லியன்ஸ் பத்தடுத்த ட்ரில்லியன்ஸ் தான் கோடிங்கிறார். இப்பெல்லாம் பத்தடுத்த ட்ரில்லியன்ஸ்ல வைத்து பேசுறாங்க. அப்பவே கோடியில பேசிட்டாங்க. அடுத்த குறள் போயிடலாம். ஏதாம் பெருஞ்செல்வம். யார் படிக்கிறது? ஆரம்பம் சார், படிக்கிறீங்களா? சார் நான் படிக்கிறேன். படிங்க. ம். 6. ஆ, 6வது குறள். 1006. 1006வது குறள். ஏதாம் பெருஞ்செல்வம் தான் துவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பு இல்லாதான். ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பு இல்லாதான். விளக்கம் பாத்தீங்கன்னா, தானும் நுகராமலும் தகுதியானவர்க்கு எதையும் கொடுத்து உதவாமல் இருப்பவன் தான் பெற்ற பெரும் செல்வத்துக்கே ஒரு நோய் போன்றவன் ஆவான். இது புரியூர் கேசியன் சொல்லியிருக்கார். மூவா என்ன சொல்றாருன்னா, தானும் நுகராமல் தக்கவர்க்கு ஒன்று கொடுத்து உதவும் இயல்பும் இல்லாமல் வாழ்கின்றவன் தன்னிடம் உள்ள பெரும் செல்வத்திற்கு ஒரு நோயாவான் அப்படின்னு சொல்லி மூவா இதை பத்தி சொல்லியிருக்கிறார். இது அடுத்து சாலமன் பாப்பையா என்னன்னா, தானும் அனுபவிக்காமல் தகுதியானவர்க்கு தரும் மனப்பாங்கம் இல்லாமல் வாழ்பவனிடம் இருக்கும் பெரும் செல்வம் ஒரு நோயே அப்படின்னு சொல்றாரு சாலமன் பாப்பையா. கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தானும் அனுபவிக்காமல் தக்கவர்களுக்கு உதவிடும் இயல்பும் இல்லாமல் வாழ்கிறவன் தன்னிடம் உள்ள பெரும் செல்வத்தை தொற்றிக்கொண்ட நோயாவான் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்றாரு. இதுல எந்த பொருள் சேர்த்தாலும் அந்த பொருளை அனுபவிக்கணும், இல்ல அடுத்தவர்கள் கொடுத்து உதவணும். இது ரெண்டு இல்லைன்னா சமுதாயத்திற்கு பிடித்த நோய் அப்படின்னு. இது முதல் குறள்ல கேள்விப்பட்ட மாதிரியே இதுவும் அந்த மாதிரி தான் வருது. அப்படிதான் இருக்குது சொல்லி என்னுடைய கருத்து அதாவது இதுல தக்கார்க்கு அப்படிங்கறது ஒரு சொல் பார்க்கணுங்கிறாங்க, ஒன்றுங்கிற ஒரு சொல் ஒண்ணு பார்க்கணுங்கிறாங்க, இயல்பு அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்கிறாங்க. இயல்பிலாதான், இது இயல்பில் இருக்கணும். ஆட்டிடியூடு நம்ம இப்ப இவ்வளவும் பேசுறோம்ல, இந்த கொடுத்தல்ங்கிறது அது ஒரு ஆட்டிடியூடா இயல்பாக நம்ம வளர்த்துக்கணுங்கிற, அது அந்த இயல்பு இல்லாதான்னு கொடுக்கிறது. கொடுத்தல்ங்கிறது ஒரு இயல்பு. அதாவது உண்ணுதல்ங்கிறது அது தேவை, கொடுத்தல்ங்கிறது இயல்பு. அந்த இயல்பிலாதான் அது சொல்லிட்டாரு. ஒன்று ஈதல், இங்க சாப்பிடறது சொல்லல, இங்க இந்த இடத்துல ஒன்று ஈதல். ஒன்றுங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, அவனவனுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கிறது, பொருள் தேவை மட்டும் இல்ல. இப்போ அமுதா மேடம் சொன்னாங்க, கல்வி தேவை இருக்கு, ஒரு ஏதோ ஒரு உதவி. இங்க ஒன்றுங்கிறத அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்காம இருக்கிறது, அப்பட கொடுக்காம இருந்தா இவன் செத்து போனா அது இவனோட செத்து போச்சுன்னா அந்த டெக்னாலஜிய. அப்ப இந்த ஒன்றுங்கிற வார்த்தை செல்வம் மட்டும் இல்ல, எதுவும் ஒன்றுங்கிறதுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த 3 சொல்லும் முக்கியங்கிறாங்க. ஏதம்ங்கிறது துன்பம், அது அவனுக்கே அது துன்பமா கடைசியில. அதாவது அந்த ஏதம் கொண்டு ஊதியம் புக உடல்பாரு பேதமை எனப்படுவது யாதனில், துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற லாபத்தை எவன் விடுறானோ அது முட்டாள்தனம்னு சொல்றாரு ஒரு இடத்துல, பேதமை அதிகாரத்துல ஏதம்ங்கிற வார்த்தைக்கு. கேதத்துக்கு போனான்னு சொல்றாங்கல்ல, அதை விட இழப்பு தான் கேதத்துக்கு போனோம் அப்படிங்கிறது. அதைத்தான் இப்ப ஏதம்னு தமிழ்ல வருது. இங்க தக்கார்னு சொல்றது கரெக்டா யாருக்கு சார் பொருந்தும்? தக்கார்க்கு தேவையானவன் தான் தக்கார்னு முடிச்சுக்கணும். அதாவது தக்கார தரம் பிரிச்சு எப்படி பார்ப்பது? இல்ல, எவனுக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்மளே பாக்குறான், அவன்கிட்ட பொருள் இல்ல, ஒருத்தர் பொருளை வச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு சும்மா நம்ம வேஷம் போடுறான்னு வச்சுக்கோங்க, அவன் தக்கவன் இல்லையே. அதுக்கு ஒரு இயல்புலதான் அதெல்லாம் வரணுங்கிறாரு. இந்த இயல்புங்கிற வார்த்தை இருக்கு, நம்மளுடைய ஆட்டிடியூடுனாலதான் அவன் தக்கவனா தக்கவன் இல்லையான்னு பார்த்து அவனுக்கு எது வேணுமோ அதை கொடு, ஒன்று ஈதல் அப்படின்னு சொன்னார். இதே இன்னொரு திருக்குறள் இருக்கு, தக்கார் தகவலர்
என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும். தக்கார் தகவல் என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும். இது இந்த கிராமத்து சொலவிட ஒண்ணு வந்து எனக்கு இந்த இடத்துல நினைவுக்கு வருது. வைக்கல் போற நாய் படுத்துக்கிட்டு தானும் தின்னாது பிறரைய மாட்டையும் தின்னக்கூடாதுன்னுவாங்க. அது மாதிரி இவரும் திக்க மாட்டான், மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டான். அததான் சார் தொடக்கத்திலேயே சொன்னோம். அதான் தொடக்கத்திலே ரத்னவடிவேல் சார் வாங்க, எதனா பேசுங்க. மைக் ஆன் பண்ணோம். தக்கார் என்பது தகுதி உடையவர்கள், அதை பெறுவதற்கு தகுதி உடையவர்களைத்தான் அது தக்கார் என்று குறிப்பிடுது என்று நான் நினைக்கிறேன். சார் தருவதும் பெறுவதும் தான் வாங்க பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? கேக்குதா? எப்படி இருக்கீங்க? கேக்குது, வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு சார். ரிஃபாய் சார் நல்லா இருக்கீங்களா? நேத்து கூட வந்தீங்க, உங்களை கூப்பிட்டேன் போயிட்டீங்க. ஆமா, நீங்க கூப்பிட்டு எனக்கு விளக்கி காய்க்கல, நான் வண்டி மேல நடக்கல. சரி பின்னால் நாளைக்கு பேசிக்கிறோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். சார் நான் இப்போ இந்த தருவதும் பெறுவதும் தான் வாழ்க்கை. ஒரு ஒரு ஆத்துக்கு 2 கரை இருக்கிற மாதிரி 2 கரை இருந்தால் தான் நதி ஓடும். நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் சார். எப்படின்னு சொன்னா, ஒரு ஃப்ரைடே ப்ரேயர்ல வந்து ஒரு மௌலவி வந்து பயன் பண்றாரு, நீங்க வந்து இந்த பள்ளி ரொம்ப மோசமா இருக்கு, இந்த பள்ளியை கட்டக்கூடிய வேலைகளுக்கு ஏதாவது செய்யுங்க கொடுங்க அப்படின்னு ரொம்ப தூரம் பிரசங்கம் பண்றாரு. நீங்க ஏதாவது பூமியில ஒரு பள்ளிக்கு நீங்க கொடுத்தேன்னு சொன்னா இறைவன் நாளைக்கு பிற்காலத்துல சொர்க்கத்துல உங்களுக்கு வீடு கட்டுவாங்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பிள்ளை எல்லாம் பயன் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது பொழுதுக்கு வெளியே வரும்போது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டவர் வருவார். அவர் சொல்றாரு, நான் மௌலவியை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. எப்ப இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, அவர் இப்ப பார்த்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி, இல்லை நான் பார்க்கணும். கடைசியில அவர் மௌலவியை பார்க்கறாரு. பார்த்துட்டு உங்க பிரசங்கம் அருமையா இருந்தது, அதனால நான் என் கையில ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது, நீங்க இந்த பள்ளியுடைய புனரமைப்பு வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அவர் வியந்த அந்த மாணவன் கேட்கறாரு, நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்களா, பள்ளிக்குன்னு இவ்வளவு பேர் ஒருத்தர் தள்ள, நீங்க உடனே தரீங்களா? இல்ல உங்க பயன் வந்து எனக்கு ரொம்ப, உங்களுடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப வலியுறுத்தி நான் கொடுக்கணும்னு எண்ணத்துல வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன செய்யல, நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் எனக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேன், வீடு கட்டுன்னு வச்சிருந்த பணம், அதை நான் பின்னால இறைவன் தருவான், நீங்க பள்ளிக்கு செயல்படுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல கேட்காம கையில என்ன பணத்தை கொடுக்குறாரு, 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. கொடுத்தவங்க மௌலவி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. 2வது கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள அவங்க மேனேஜிங் கமிட்டியில கூப்பிட்டு இப்படி வந்திருக்காரு, அவங்க வீடு கட்டுற பணத்தை நம்ம கையில தந்துட்டாங்கன்றவங்க அங்குள்ள கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன முடிவு பண்ணாருன்னு சொன்னா, நம்ம 7 லட்சம் ரூபாய் வசூலாயிருக்கு இந்த பள்ளி கட்டுறதுன்னு சொல்லி. இவர் இவ்வளவு பெருந்தன்மையா முதல்ல வந்து பணம் வந்திருக்காருன்னு சொன்னா, இவ்வளவு மக்களுக்கு மத்தியில அவர் தான் வந்திருக்கிறாரு. அதனால பள்ளிக்கு கட்டக்கூடிய இந்த 7 லட்சம் ரூபாய வச்சு அவருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வச்சு அவருக்கு வீடு கட்டு கொடுக்கல எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கமிட்டியில முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப எப்படி போக பாருங்க, நீங்க கொடுக்கணும், அதாவது உயர்ந்த கை தான் சிறப்பான கைங்கிறாங்க. கொடுக்கிற கை தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறப்பானு சொல்றாங்க. அப்ப இந்த கொடுக்கணும் என்ன வரும்பொழுது அது நம்மள அறியாம ஒரு 7 லட்சம் ரூபாய் அவருக்கு அங்கேயும் கிடைக்குது. அவரை வீடு கட்டுறதுக்குள்ள ஏற்பாடு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சா அது ரொம்ப வியப்பாவும் இருந்தது. அது மாதிரி இந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளூரா இருக்கணும். இந்த மேடம் சொன்ன மாதிரி நேரம் கொடுக்குறோம், அவரு நீங்க பொருளாதாரத்துல கொடுக்குறீங்க, ப்ரோக்ராம் நடத்துறீங்க, நேரம் செலவழிச்சு இருக்கிறோம், நேரம் செலவழிச்சு ப்ரொசஸிங் பண்றாங்க. இதுதான் தருவதும் பெறுவதும் தான் வாழ்க்கை. இதுதான் இந்த குரலுடைய கன்சாலிடேட்டா நான் சொல்ற எல்லா குரலுடைய ஒரு அமைப்பா நான் எடுத்து சொல்றேன். ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த குரல் படிச்சிடலாம். படிக்கவா சார்? படிங்க சார். ஒரே ஒரு செகண்ட். 1007வது குரல். அற்றார்க்கென்று 1007 வந்து பாத்தீங்கன்னா, அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், மிக நலம் பெற்றான் தமிழியல் முத்தற்று. இது வந்து குரல். இதுக்கு வந்து பொருள் வந்து பாத்தீங்கன்னா,
பொருள் இல்லாத வறுமை மிக்கவர்களுக்கு கொடுத்து உதவுவனுடைய செல்வம் மிகவும் அழகான பெண் மனமாகாமல் தனியாகவே வாழ்ந்து கலவியானதை போன்றதாகும் அப்படின்னு சொல்லி இது வந்து புலவர் நாகசண்முகம் வந்து சொல்லியிருக்காங்க வந்து. இதுல ஒன்று இன்னொரு அடுத்தது மற்றது நீங்க வந்து மற்றவங்க சொல்லுங்க வந்து, ஏன்னா என்னுடைய இது வரல நெட்ல. ரொம்ப இத ரொம்ப வியந்து வியந்து சொல்றாங்க. இந்த தக்கார் யாருன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு இதுல இது இருக்கு. அற்றார் அடுத்தது சொல்லிடுறாரு. தக்கார்னு மேல கேட்டீங்கல்ல, அதுக்கு இங்க இது விளக்கம் கொடுக்கிறாரு. அற்றார்க்கு ஒன்று அற்றாதான் செல்வம், அவர்களுக்கு கொடுக்காத செல்வம். இந்த ஓமையே எல்லாரும் ரொம்ப வியந்து சொல்றாங்க. தமிழ் முத்தற்று மிக நலம் பெற்றாள், அவ நலம் பெற்றாள், மிக நலம் பெற்றாள். ரொம்ப அழகான பொண்ணு. அவ தன்னுடைய பருவ காலத்துல மணந்து பிள்ளை அது சமுதாயத்துக்கு அவளுக்கு பணி இருக்கு. அதையெல்லாம் அவளுக்கு உரிய காலத்துல கல்யாணம் நடக்கல, ஒண்ணு நடக்கல. அவருடைய நலம் பூரா அழிஞ்சதுக்கு அப்புறம் மூத்தவளாயிட்டா, ரொம்ப முதுமை அடைஞ்சிட்டா. அப்ப அவளுடைய இளமை முழுவதும் தானும் உண்ணாது என் ஐக்கும் ஈயாதுன்னு சொல்லி இப்ப சங்க பாடல் சொல்லுது. அதாவது ஒண்ணு அவ அனுபவிச்சிருக்கணுமா, இல்லாட்டி அவளுடைய கணவன் அனுபவிச்சிருக்கணுமா. 2 பேரும் அனுபவிக்காம என்னுடைய இந்த பருவம் வீணாகுதேன்னு அவ அழுகிறா. ஒரு இரங்கல், அவளே தன்னுக்குள்ள சுயபச்சாதாபம். அதேதான் இங்க சொல்றாரு. தமிழ் மூத்தற்று மிக நலம் பெற்றாள். அப்ப அந்த பயன்படணுங்கிறதான் முழுவதும் இந்த அதிகாரம் முழுவதும். நம்மகிட்ட இருக்க செல்வமாச்சாலும் சரி, நலமா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, இது பூரா ஒன்று தனக்கு பயன்படணும், இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு பயன்படணும், இல்லாட்டி செத்ததுதான் அது வீண்ங்கிறது தான் இந்த அதிகாரமே. இங்க புலியூர்கேசியர் வந்து ஏதும் இல்லாதவர்க்கு எதுவும் கொடுத்து உதவாதவனது செல்வம் மிகவும் அழகிய பெண் திருமண பயன் இல்லாமல் தனியாகவே கிளவியானதை போன்றதாம்னு சொல்லி புலியூர்கேசியர் சொல்றாரு. இங்க ஏதும் இல்லாதவருக்கு இங்க வந்து பெண்ணை வந்து ஏதும் இல்லாதவருக்கு கொடுக்கிறார். அந்த முதல் வரிக்கு அற்றம், அதாவது அற்றார்க்கு ஒன்று ஈவது சொல்றாரு அவரு. ஏதும் இல்லாதவன்னா அற்றாருங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு. அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம். ஆற்றுதல்னா கொடுத்தல். அதுக்கப்புறம் அதுக்கு உதாரணம் சொல்றதுதான் ஊமை. ஊமையா வருது. நல்லது. மூவா என்ன சொல்றாருன்னா, பொருள் இல்லாத வறியவருக்கு ஒரு பொருள் கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் மிக்க அழகு பெற்றவள் தனியாக வாழ்ந்து முதுமையுற்றதார் போன்றது அப்படின்னு சொல்லி மூவா சொல்றாரு வந்து. ஆனா இந்த மாதிரி கருத்துகள் சொல்றாங்க சார். இப்ப நம்ம ஔவையார் இருந்தாங்க, அவங்க என்ன தனியா தான் இருந்தாங்க. இது வந்து சும்மா ஏதோ ஒரு உதாரணம்னு குடுக்குறாங்களே தவிர பெண்ணுன்னா கல்யாணம் பண்ணிட்டு தான் வாழணும்னு அவசியம் இல்ல. இல்ல நீங்க சொல்றது சரி. அழகுக்காக வந்து அழக வந்து இன்னொருத்தர் வந்து இதுல கொடுக்கும்போது திருமணம் பண்ணிக்கணும், அழக அனுபவிக்கணும், அழக நீ அனுபவி நான் அனுபவி, அதெல்லாம் கிடையாது. பெண்ணா ஆணா அவங்கவுங்க இப்ப பெண் தனியா இருக்கிறதுல இப்ப ஔவையார் இருந்தாங்க, என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல. அதனால பெண் தனியா இருக்கிறது இது வந்து சுதந்திரத்துக்குள்ள தலையிடுற மாதிரிதான் இந்த உவமை. அதனால பெண் வந்து தனியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவ தனியா இருக்கலாம். அந்த அழக அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அது வந்து அவ தனியா இருந்து அறம் செய்யும் போது அது ஒரு அழகா போயிடுது அவளுக்கு. மணிமேகலை அதைத்தான் சொல்லுது. அபுல் கலாம் அதைத்தான் சொல்றாரு. ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்னு இல்ல, அறம் செஞ்சுட்டு ஒரு இவங்க இருந்தாங்க, தெரசா அம்மா இருந்தாங்க, அவங்க வந்தாங்க, தர்மம் பண்ணாங்க, இன்னைக்கு இருக்காங்க. அதனால இந்த உதாரணம் அவர் கொடுத்திருக்கிறாரு. வள்ளுவர் காலத்துல பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இருந்திருக்குமா இருக்கும், அதனால அவர் கொடுத்திருப்பாரு. அது வந்து ஒரு உதாரணத்தோட நம்ம அதை விட்டுறணும். இத வந்து ரொம்ப நம்ம வந்து ஆழ்ந்து பார்க்க வேண்டாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல பெண்கள் வந்து சார் நீங்க சொல்றது சரிதான். அதை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா வேற எதனா கருத்து இருக்கும். பெண்களை தாக்கி அந்த மாதிரி சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் இல்ல சார். அந்த கால வாழ்க்கை, அந்த வாழ்வியல் முறையை அவர் வந்து மனசுல வச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா பழைய காலங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருந்திருக்குது. அதனால அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப வந்து நம்ம அந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டியதுல ஒரு உதாரணத்துக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு உதாரணம் இருக்கு அப்படின்னுட்டு நம்ம கடந்து போயிடலாமே தவிர அதை ஆழ்ந்து போக வேண்டாம். அதுல நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டியது பணத்தை வந்து
பயன்படுத்து, அதை வந்து ஒளிச்சு வைக்காத, இல்லாதவங்களுக்கு கொடு, அவ்வளவுதான். அதை அதாவது மட்டும்தான் நம்ம சில உதாரணங்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. ஆமா பொருந்தாது. அது வந்து இது வள்ளுவர் சொல்றாருன்றதுக்காக நம்ம அதையே போய் எடுத்துக்க முடியாது. ஆமா இல்ல அப்ப அன்றைய சூழ்நிலையில வந்து ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வந்து அது பொருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலத்து சூழ்நிலை மாறும் பொழுது வந்து பெண் தனியா சுதந்திரமா இருக்கணும்னு பிரியப்பட்டா தனியா இருக்கிறதுல வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பெண் எடுக்க வேண்டிய முடிவு. ஆண் எடுக்க வேண்டும். ஆணுக்கு ஆண் இப்ப வந்து இங்க வந்து பெண் அழகு பெற்றவள்னா இதே ஒரு பெண்ணு படிக்கும்போது இந்த குரலை வந்து பெண் படிக்கும்போது அவள் எப்படி தனியா படிக்க முடியும்? அவளுக்கு பெண்ணுக்கு வந்து ஆணுடைய தேவை இருக்கலாம், ஆணுக்கு வந்து பெண்ணுடைய தேவை இருக்கலாம். இப்படி வந்து சார், தேவைகள் அப்படிங்கிறது வேற சார். ம். தேவைகள் வந்து இருக்கிறதுனாலதான் கல்யாணங்கிற ஒன்று வந்து நடந்தது. முன்னால காலங்கள்ல அது வந்து கட்டாயமாவும் இருந்தது, திருமணம் அப்படிங்கறது இருந்தது. ஆனா இப்ப வந்து கால மாற்றங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அத பத்தி நினைக்கும் போது பெண் வயசாயிட்டா அப்படின்னா பையனுக்கு மட்டும் என்ன, தனியா இருந்தா அவனுக்கு வயசானா மட்டும் பரவாயில்லையா? எத்தனையோ மனிதர்களுக்கு வந்து அதனால கல்யாணம் அது பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல, ஆணுக்கும் தான் அது வந்து பொருந்தும். அதனால நம்ம இது வந்து அதனால என்ன வச்சுட்டாங்கன்னா, நம்ம தமிழ் இதுல வந்து துறவரம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு கிடையாது. அது பௌத்தத்துல உண்டு, சமணத்துல உண்டு, கிறிஸ்தவத்துல உண்டு, நம்ம இந்து மதத்துல இது துறவிகள், பெண் துறவிகள்ங்கிறது கிடையாது. பெண்கள் வந்து துறவி ஆவது கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது எப்படி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் துறந்துட்டு போறாளோ, அதனால அவ ஏற்கனவே துறவியா தான் போறா. அப்புறம் என்ன இன்னொரு துறவு அவளுக்கு அப்படின்னுட்டு அதை வந்து கிடையாதுதான். ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது கல்யாணங்கிறது கட்டாயமாக இருந்தது, குழந்தை பிறக்கணுங்கிறது கட்டாயமாக இருந்தது. அந்த குழந்தையாலதான் வந்து இந்த மனிதர்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பழைய கருத்தாக இருந்தது. புத்திரன் அப்படின்னா என்ன பேருன்னா, அந்த புத்துங்கிற இருள்ல இருந்து தாய் தகப்பனை மீட்கிறது அப்படிங்கிற ஒரு பொருள். இப்படி எல்லாம் ஏகப்பட்ட பொருள் இருந்தது அந்த காலங்கள்ல. அதனால அந்த மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம். ஆணோ பெண்ணோ அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். பயன் இல்லை அப்படின்னா பயன் இல்லாத செல்வம் மாதிரி அது பயன்படாமல் போய்விடும் சரியான அப்படிங்கிறத சரியான கருத்து. சரியான கருத்து. மகிழ்ச்சி. அடுத்த குரல் போயிடலாம். படிக்கிறேன் சார். படிங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. வரிவராலே விரும்பி வரப்படாத உலோபியின் செல்வம் ஊரின் இடையே நிற்கின்ற ஒரு நச்சு மரமானது நிறைய பழம் பழுத்து விளங்குவதை போன்றதாகும். புலியூர்கேசியன். வரதராசனானது பிறர்க்கு உதவாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவருடைய செல்வம் ஊர் நடுவில் நச்சு மரம் படுத்தது போன்றது. சாலமன் பாப்பையா. எவராலும் விரும்பப்படாதவனின் செல்வம் ஊரின் நடுவே நின்ற நச்சு மரம் பழுத்தது போலாகும். மு. கருணாநிதி. வெறுக்கப்படுகிறவரிடம் குவிந்துள்ள செல்வமும் ஊர் நடுவே நச்சு மரத்தில் காய்த்துக் கொள்கின்ற பழமும் வெவ்வேறானவை அல்ல. இதே மாதிரி ஒரு இதுதான் சார். இன்னொரு இதுக்கு முன்னால ஒரு திருக்குறள் இருக்கு. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். அதுவும் உள்ளூர் நடுவுல பழுத்தக்கூடிய பழுத்த ஒரு பயன்மரம் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் ஊருக்கு நடுவுல இருக்கிற நச்சு மரம் அப்படின்னு அங்க அதை சொல்றாரு, இங்க இதை சொல்றாரு. பயன்மரமாக இருந்தால் எல்லோருக்கும் பயன்படும், நச்சு மரமாக இருந்தால் அது யாருக்கும் பயன்படாது. அந்த பயன்மரம் அப்படிங்கிறது செல்வம் ஊருக்கு நடுவுல கொடுக்கக்கூடியவனிடத்துல இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் பயன்படும். நச்சு மரம் அந்த பழமோ இலையோ காயோ தண்டோ யாருக்கும் பயன்படாத நச்சு மரம் ஊருக்கு நடுவுல இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. உதாரணத்துக்கு இது மரங்களை கொடுத்திருக்காரு. அந்த காலத்துல நிறைய மரங்கள் இருந்திருக்கும் சுத்தி சுத்தி. இந்த மாதிரி இருந்ததுனால இந்த உதவுத வந்து மரங்களுக்கு உதாரணம் கொடுத்திருக்காரு. இது ஒரு சிறந்த உதாரணம் எடுத்துக்கலாம். இருந்தா கொடுங்க தயவு செய்து. அதுதான் இவர் கட்டாய வலியுறுத்த தகவல்னா, உங்ககிட்ட வீணா போற செல்வம் இருந்தா 10 பேர் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்றாரு. இதுல சார் ஒரு செலவடை ஒன்றும் இல்லமா, எட்டி படுத்தன ஈயாதார் வாழ்ந்தன. ஆமா ஆமா விட்டு விட்டு
அது அப்பப்ப ஞாபகம் வரும் சார். எட்டி ஆமா. பழுத்தென்ன ஈயாதான் இல்லாதான் வளர்த்தென்ன வருது. அப்படின்னு. இல்ல இப்போ இது சொல்றது அவங்க வெளியில செல்வம்ங்கிறது கொடுக்கறது மட்டுமாமா, இல்லைன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற பொண்ணு பையனுக்கு கூட செய்ய மாட்டாங்களா அவங்க? அதுதான் அப்படி அது கூட சொல்றாங்க. செய்ய மாட்டாங்கம்மா. அவங்களுக்கு என்ன அததான் சொல்றாரா? அவங்களுக்கு கூட செய்ய மாட்டாரு. யாருக்குமே பணம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கம்மா. கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. இங்க செல்வத்தை தான் கம்பேர் பண்றாங்க. செல்வம் ஒண்ணு நச்சு மரமாகுது, ஒன்னு இடத்துல பயன் மரமாகுது. அப்ப செல்வத்துக்கு எதுவுமே அத செல்வத்துக்கு எந்த குணமும் இல்ல. அது எப்படி பயன்படுத்த பொறுத்துதான் நச்சு மரமாகிறதும் பயன் மரமாகிறதும். அதுவும் உள்ளூர்ல நச்சு மரம் பழுத்தா அதுக்கு பின்னாடி இருந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். இப்ப ஒரு செல்வம் பயன்படாம போச்சுன்னா என்ன? அதனால ப்ரொடெக்ஷன் இல்ல. இப்ப நீங்க அதை எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கிட்டே போனோம்னா அதனால அந்த இடத்துல ஒரு பழுமரம் வச்சிருக்கலாம், நச்சு மரம் நிக்குது, அது பயன்படாத மரம். அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒரு காஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல பேசுவாங்க. அந்த இடத்துல இன்னொரு மரம் இருந்திருக்கலாம். அந்த செல்வம் எப்படி தீச்செல்வம் ஆகுது? அந்த செல்வம் ப்ரொடெக்ஷனுக்கு உதவல, பயன்மரம்ங்கிற போது அந்த செல்வத்தின் பயன் என்ன? பொருளாதார சுழற்சி. செல்வம்ங்கிறது சுழற்சி தான் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அது பயன்படலை. அப்ப அது நச்சு மரமா ஆகுது. அந்த உதாரணத்தை கொண்டு போய் அப்படி வச்சு பார்க்கலாம். செல்வம்ங்கிறது பயன்படுத்தாட்டி அதனால கெடுதல் நிறைய இருக்குங்கிறாரு அவரு. என்னமோ ஒருத்தர் வச்சிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கேன், கருமையா வச்சிருக்கேன் நீங்க நினைக்க வேண்டாம். அதுல ஒரு கல்விச்சாலை திறந்திருக்கலாம்ல. அவன் திறந்திருந்தான்னா அந்த ஊருக்கே நல்லா இருந்திருக்கும்ல. அது பூரா இல்லாம போச்சே. அதனால அந்த செல்வம்ங்கிறது பயனாலதாங்கிறது மாதிரி மரத்தை கொண்டாந்து காமிக்கிறார். உண்மை. அடுத்த குரல் போயிடலாம். அன்பொறி இத்தச்சற்று அற நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அன்பொறி இத்தற்று சற்று அறநோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். உறவினரிடம் அன்பு செய்தலை விட்டு நுகராமல் தன்னையும் வருத்தி கொண்டு அறத்தையும் பாராது ஒருவன் தேடிய பெரும் பொருளை பிறர் தாம் கொண்டு போவார்கள். குளிர்கேசியன். வரதராசனார் மேடம் கேட்ட கேள்விக்கு இதுல இருக்கு. பிறரிடம் செலுத்தும் அன்பையும் விட்டு தன்னையும் வருத்தி அறத்தையும் போற்றாமல் சேர்த்து வைத்த பெரும்பொருளை பெற்று நுகர்பவர் மற்றவரே. சாலமன் பாப்பையார். பிறர்க்கு ஈயாமல் அன்பை விட்டு விலகி எதையும் அனுபவிக்காமல் தன்னை வருத்தி அறத்தை எண்ணாது சேர்த்த பொருளை மற்றவர் அனுபவிப்பர். கலைஞர் கருணாநிதி. அன்பெனும் பண்பை அறவே நீக்கி தன்னையும் வருத்தி கொண்டு அறவழிக்கு புறம்பாக சேர்த்து குவித்திடும் செல்வத்தை பிறர் கொள்ளை கொண்டு போய் விடுவார். சொல்லுவாங்க பணத்தை கொடுக்காம. திருக்குறள் எனக்கு இப்ப சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. அதுல அப்படிதான் பணத்தை கொடுக்காம வச்சிருந்தான்னா அவன் யாருக்கு கொடுப்பான்னா, அவன் அந்த கொமட்டில 2 குத்து குத்தி அந்த செல்வத்தை பிடுங்கிட்டு போறவங்ககிட்ட தான் அந்த செல்வத்தை கொடுப்பான். அவன் மற்றவங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த மாதிரி அடிச்சு கொடுக்குறவங்கதான் இவங்களுக்கெல்லாம் சரி அடிச்சு இவங்க செல்வம் போகும். அந்த குறளை சொன்னேன். என்ன குறள் சார்? அது பயன்படும். ஆமா, கைவர ஒரு குத்து விட்டாதான் பயன்படுவாங்கிறாரு. ஆமா, அந்த மாதிரி குத்துறவங்க கிட்டதான் அந்த செல்வம் போகுங்கிற மாதிரி. அன்பு இல்ல, தானும் வருந்துறான், அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த செல்வத்தை அவன் என்ன பண்ணுவான்? அறமும் செய்யல, அப்ப அது தர்மத்துக்கும் உதவல. அவனை இருக்கும் போதும் கஷ்டப்படுத்துது, போன அப்புறமும் அவனை கஷ்டப்படுத்த போகுது. அது அன்பும் அவங்கிட்ட இல்ல. அப்ப அன்பு இருந்தா அன்புடையார் எல்லாம். ஐயோ, என்ன சார் எல்லாம் உடையார். ஆமா, அன்பு இருந்ததுன்னா அவங்க மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்களேம்மா. ஆமா, அன்பு இல்ல, தன்னை வருத்திக்கிறான், சாப்பிடாம கொள்ளாம, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறது இல்ல, தர்மத்தையும் பாக்குறது இல்ல. அதனாலதான் அறஞ்செய்ய விரும்புன்னு ஒத்த வரியில சொல்லி கொடுத்தாங்க, அதையும் கேட்கறது இல்ல.
என்ன பண்றது? அப்படிப்பட்ட செல்வத்தை மற்றவங்க யாரு கொண்டு போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லாமே போயிடும். இந்த அதனால இருக்கும்போது இந்த திருக்குறள் மொத்தமாவே இந்த மாதிரி பணத்தை கொடுக்காம சேர்த்து வைக்கிறவங்கள பத்தியே சொல்லிட்டாரு. நம்மளும் அதை பத்தியே பேசிட்டோம். ஆனா எனக்கு ஒரு கொடுத்தவங்களோட உதாரணத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்ப ரீசெண்டா இந்த பூர்ணம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவிலயும் வந்தாங்க. பூர்ணம் அம்மா, பூர்ணம் அவங்க பேர், அந்த பேர் மறக்க மாட்டேங்குது. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அவங்களுக்கு எவ்வளவு 4 கோடியோ 5 கோடியோ சொத்து இருக்கு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அதனால அந்த சொத்து ஃபுல்லாத்தையும் அந்த ஊர்ல இருந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த சொத்து மொத்தத்தையும் எழுதி வச்சிட்டாங்க அந்த அம்மா. எல்லாருமே அவங்கள பேசினாங்க. பூர்ணமமா பேசாத சேனலே கிடையாது, பேப்பரே கிடையாது. இன்னுமே அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மேம் அவங்க ஒரு கிட்னியோ யாரோ அன்னோன் பர்சனுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு விளக்க சொல்றேன். கிட்னியை தானம் கொடுத்தது வந்து மகளுக்காக தான் கொடுத்தாங்க. அது மகளுக்கு வந்து கொடுத்தது. இது மதுரையில வந்து மதுரையில உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல, மதுரை பக்கத்துல உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, திருப்பரங்குன்றமோ திருமங்கலம் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தாங்க. அவங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு அந்த சொத்து அத்தனையும் கொடுத்தாங்க. அதை வந்து வெங்கடேசன் எம்பி வந்து அதை வந்து சிறப்பா வந்து கொடை வாங்கும் போது அத்தனை பேர் காலில் விழுந்து வணங்கி அவர் மூலமா அந்த இதை செய்தாங்கன்னு சொல்லி அதை வந்து பத்திரிகை படிச்சோம். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி மனம் வராது இல்ல சார், அப்படியே கொடுக்கறதுக்கு. அந்த அவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ணாங்க. பேங்க்ல வேலை பார்த்தவங்க. ஆமா, பேங்க்ல வேலை பார்த்தவங்க வந்து அத்தனை ரிட்டையர்மெண்ட் ஆன பணத்தையும் கூட அந்த ஸ்கூலுக்காக கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு தான் கொடுத்தாங்க. அது அரசு பள்ளிக்கூட அவங்க வந்து மகள் படித்த பள்ளிக்கூடம் நினைக்கிறாங்க. அதுதான் கொடுத்தாங்க. அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப படிச்சிடலாங்களா சார்? சார் கடைசி குறளை படிச்சிடலாமா? ஒரே ஒரு செய்தி. கொள்வார் பிறர் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடியே அழகப்பருக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். அது என்ன சொல்றாங்க, எல்லாரும் அடுத்தவனுக்காக சம்பாதிச்சாராம். அழகப்பர் பார்த்தா அவருக்காக சம்பாதிச்சாராம். அடுத்தவனுக்காக சம்பாதிச்சாருன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய மகனுக்காக, பேரனுக்காக, அல்லது அவன் 2 பேர் இல்லாட்டி எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான், அவனுக்காக சம்பாதிச்சாலாம். ஆனா அழகப்பர் சம்பாதிச்ச பணம் தான் இன்னும் அழகப்பருடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். பல்கலைக்கழகமாக, கல்லூரியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால அவர் சம்பாதிச்ச பணம் அவருக்கு பயன்படுச்சான். மத்தவன் சம்பாதிச்ச பணம் எல்லாம் பிறருக்கு பயன்படுச்சு. அவன் மகனுக்கு பயன்படுத்தலாம், பேரனுக்கு பயன்படுத்தலாம், வர்ற சந்ததிக்கு அவருக்கு பயன்படலைங்கிறான். அவர் தான் போயிட்டாரு. அப்ப இந்த கொள்வார் பிறர் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் அது. நீங்க சொன்ன அந்த அம்மாவுடைய உதாரணம், எல்லாருடைய உதாரணம். கடைசி குறள் படிச்சு. சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்து. சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்து. புகழ்பெற்ற செல்வம் உடையவரது சிறிது காலத்திய வறுமை மேகம் சிறிது காலம் வறுமை மிகுந்தார் போன்ற இடைக்கால தன்மையை உடையதே. புலிகேசியம். வரதராசனார் புகழ் பொருந்திய செல்வர் உற்ற சிறிய வறுமை உலகத்தை காக்க வல்ல மேகம் வறுமை மிகுந்தார் போன்ற தன்மை உடையது. சாலமன் பாப்பையா. பிறர்க்கு கொடுத்து புகழ்மிக்கவர் ஆகிய செல்வர்கள் சிறிது காலம் வறுமைப்பட நேர்ந்தால் அது மழை தரம் மேகமே வறுமைப்பட்டது போலாகும். கலைஞர். சிறந்த உள்ளம் கொண்ட செல்வர்களுக்கு ஏற்படும் சிறிதளவு வறுமையின் நிழல் கூட மழை பொய்த்து விட்டதற்கு ஒப்பானதாகும். சிறு துணி சிறிய வறுமை, மாறி வரங்கூறுதல், மாறிய மழையே வறண்டு போறது, அது சீருடை செல்வர். அவர் ரொம்ப ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருந்தவர். அது என்ன பொருள்? அவருக்கு வந்துருன்னு பொருள். அது இப்போதைக்கு அது அவருக்கு ஒரு ஒரு பின்னடைவு. அவரு எப்படியும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது. அதனாலதான் சிறிது காலத்துக்கு தான் அந்த மேகம் வரிய மேகமா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மழை சேரும், மறுபடியும் தண்ணி சேரும், மறுபடியும் அது கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிற பொருள்ல தான் சில காலத்துக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும், வறுமை உற்றது போல இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அவர்கள் செல்வர்களாக மாறி போவார்கள். அதனால பயப்பட வேண்டாம், கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாளைக்குதான் அப்படி இப்படி இருக்கும், அப்புறம் எல்லாம் மறுபடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைய கொடுக்குற மாதிரிதான் அந்த திருக்குறளை அவர் கொண்டு வர்றாரு.
அதாவது அதனால கொடுக்கறதுங்கிறது கொடுக்க இயல்பு சொல்லுவோம்ல அப்படிங்கறத சார், மறுபடியும் கொடுக்க வலியுறுத்துறாரு. அள்ள அள்ள வந்து குறையாது, சுரக்கிற ஊற்றுலதான் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. கொடுக்க கொடுக்கதான் சேரும் அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. அதனால கொடுக்க கொடுக்க எப்படியாவது வந்து சேர்ந்துரும் நம்ம கிட்ட அது. அதனால அதாவது கொடுத்தல் நல்லது. கொஞ்ச அருமை. காலத்துக்கு தான் மேகம் வறியதாக இருப்பது போல இருக்கும். இன்னொன்னு சொல்லுவாங்களே, இட்டார் பெரியார் இடாதார் இடாதார் எழிகுலத்தோர் பட்டாயம் உள்ளபடி. அதாவது மாரியினுடைய தன்மை கொடுக்கிறது. அப்ப இயல்பு கொடுத்தல் இயல்புன்னு முன்னாடி சொல்றாருல, இவருடைய இயல்பு கொடுக்கிறது. இன்னைக்கு வறுமையா இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சின்ன பின்னடைவு இருக்கு, இவன் என்னைக்கு கொடுப்பான் அப்படிங்கறதுதான் அதனுடைய இது. இயல்புங்கிறத ரொம்ப வலியுறுத்துறாரு. கொடுத்தல்ங்கிறது ஒரு இயல்பாக நம்ம கொண்டாடணும், நம்மளுடைய ஒரு ஆட்டிடியூடா குணமா நம்ம ஏற்கணுங்கிறது எனக்கு இதுல பெறப்படுதுன்னு தோணுது. நம்ம நம்ம இதுல கூட பேசியிருக்கோம், டாட்டாவுடைய பெருமையில பேசும்போது அவரு அள்ளி கொடுத்த சீமான்ல அவரு டாட்டா இறக்கும் போது. கொடுத்தல் இயல்புன்றது இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சேரிட்டி என்ற பேர்ல செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் பார்க்கிறோம். ஸோ அந்த சேரிட்டி மூலியமா செய்யணுன்ற ஒரு உத்வேகம் செஞ்சுட்டு இருக்காங்க சார். நிறைய பேரு சார் குழந்தைங்க படிக்கிறதுக்கு வந்து குழந்தைங்களை தத்து எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு படிப்பு செலவை வந்து ஏத்துக்கிறாங்க. நிச்சயமா இன்னைக்கு நிறைய அலுவலகத்துல வேலை பார்க்குற பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் பணம் கட்டுறாங்க அடுத்த பிள்ளைங்களுக்காக. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இளம் பிள்ளைகள் நிறைய பேர் உதவுற நிலையில தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு என்னன்னு கேள்வி கூட கேட்காம கொடுக்கக்கூடியவர்கள்லாம் இருந்துகிட்டே தான் சார் இருக்காங்க. மனசு வரமாட்டேங்குதே, எப்படி படிச்சாலும் கையில இருந்து காசு கொடுக்க மனசு வரமாட்டேங்குதே. எவ்வளவுதான் படிச்சாலும் என்னதான் நம்ம இவ்வளவு சொன்னாலும் எங்கேயாவது கொடுத்தா ஒரு எரிச்சல் தான் வருது. அவங்க கொடுத்தான்னு வீட்டுல சொன்னா கூட எதுக்கப்பா அப்படியேதான் சொல்ல தோணுது. எவ்வளவு படிச்சு என்ன அது 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 குடுக்கறதுல சுகம் வந்துட்டுதுன்னா சார் அதான் கையும் காலம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து சேர்க்கறதுல ஒரு சுகம் வந்தா கொடுக்க மாட்டானோ அந்த மாதிரி குடுக்கறதுல ஒரு சுகம் வருது. அதான் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் சொல்றாருல, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள்னு சொல்றாரு. தாங்குடமை வைத்த கணவர். ஆமா, அந்த ஒரு கன்றோணும். ஆனா அந்த தமிழ்ல ஒரு 3 சொல் சொல்லுவாங்க பாருங்க சார். ஈ கொடு தா அப்படின்னு 3 சொல். அது வந்து 3 வகையான மனிதர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடு அப்படின்னு கேட்கும்போது மேல இருக்கிறவன் கொடுக்கறது, அவன் கை மேல இருக்கும். தா அப்படின்னு சொல்லும் போது 2 பேருக்கும் சமமா இருக்கும் கை, கொடுக்கறவன் கையும் வாங்குறவன் கையும். ஈ அப்படின்னு கேட்கும்போது அவன் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கான். அப்ப வந்து கொடுங்கிறது முக்கியமா ஈங்கிறது முக்கியமானா இல்ல, தாங்கிறது தான் முக்கியம். நீ எனக்கு தான், நான் உனக்கு தரேன். அந்த 2 அந்த சமத்துவத்துல இருக்கணும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. கொடுக்கறவனுக்கு எப்பவுமே ஒரு கர்வம் இருக்கும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு. வாங்குறவனுக்கு எப்பவுமே ஒரு ஐயோ நம்ம வாங்கிட்டோமே இருக்கமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா தர்றியா அப்படின்னு கேட்கும்போது ஏக்கமே இருக்காது. நீ என்ன பெரிய, இன்னைக்கு நீ கொடுத்தேன்னா நாளைக்கு நான் கொடுக்க போறேன், தர்றியா தர்றியா அப்படின்னு கேட்கறது. அப்படிதான் அந்த மாதிரிதான் சில சொற்களை வந்து இந்த தமிழ்லயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இல்லம்மா, இதுல வந்து கொஞ்சம் நம்ம மாறுபடணும். நமக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சுனாலே வந்து அங்க தாங்குற அகந்த தன்னால போயிடும். அது மனசு வந்து பக்குவம் வரணும். அது வந்து இளமையிலேயே நம்ம வந்து வீட்டுல வந்து நம்ம பெற்றோர்கள் நம்மளை வந்து ஒழுங்குபடுத்தி வளர்க்கணும். 2வது சமூகத்துல இருக்க எல்லாத்தையும் பல பேர்கள் செய்யறத வந்து நாமளும் செய்தா என்ன அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஒண்ணு வந்ததுன்னா அங்க அந்த நீங்க சமமா பாக்குற அந்த தன்மை வந்து போயிட்டு கொடுக்குற தன்மை வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அங்க வந்து அந்த வேறுபாடு வராதுங்கிறது வந்து என்னுடைய கருத்து. வந்து அங்க வந்து சமம்ங்கிறது என்னடா இல்லைங்க சார். கொடுக்கறவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 தடவை அவங்க கொடுக்கற நிலையில இருந்தாங்கன்னா 5வது தடவை கொடுக்கும்போது நம்ம தானே கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். எவ்வளவுதான் கொடுக்கறது அப்படின்னு வந்துடும். கொடுக்க கொடுக்க வாங்குறாங்க பாரு அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி இல்லாம தர்றது, தர்றியா, நண்பர்கள் தான் அப்படி கேட்டுக்குவான், அப்ப தர்றியா அப்படின்னு கேட்போம். ஏன்னா நண்பர்களுக்கு தான் ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையாது, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த இது உண்டு. அதனால அந்த நிலையில எல்லாரும் சமமான ஒரு மனநிலையோட வாழும்போது அந்த மாதிரி எடுத்துக்கிறது கொடுத்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தானா இது இருக்கா அவங்கள்ட்ட அந்த படிப்பீங்கல்ல,
இல்ல இல்ல சார், கொஞ்சம் பிஸியா பார்க்கல நான் இன்னும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம். இதுல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் தர்மபுரத்துல படிச்ச பாருங்க சார். தர்மபுரத்துல வந்து அந்த காலத்துல சண்முக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் அந்த மடாதிபதியா இருந்தாரு. அங்க ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும். அந்த கோயில்ல பூஜை நடக்கும்போது எல்லாருக்குமே இந்த விபூதியை நம்ம கையில நீட்டி தானே வாங்குவோம். ஆனா அவருக்கு வந்து கையை அவர் நீட்ட மாட்டாரு சார். ஒரு இலையில வச்சு இப்படி கொடுப்பாங்க. அப்படி 2 பேர் கையும் சமமா தான் இருக்கும். அப்படிதான் வாங்கிக்குவாங்க. உயர்வு தாழ்வு இல்லாம தான் அவங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் அங்க பார்த்தேன். அவங்களுக்கு அந்த விபூதி கொடுக்கும்போது 2 பேருமே சமங்கிற ஒரு நிலையை பார்த்தேன் நான். அதுக்கு பதிலா வந்து நீங்க வந்து விபூதி கையில வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாமே. அது கூட இருக்கலாமே. நீங்க சமமா கொடுக்கறத விட எடுத்துக்கோங்கன்னு சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் உயர்வா இருக்கும் இல்லவா? இருக்குன்னு தான் சார். இப்பதான் தட்டிலேயே வச்சிடறாங்களே. நீ போற, நீ எடுத்துக்கோ, எடுத்துக்காம போய் எதையாவது பண்ணிக்கோன்னு இப்ப தட்டுல கொட்டி இல்ல இல்ல வச்சிடுறாங்க. இல்ல அது வந்து வச்சுட்டு போங்கிறது வந்து இல்லாம போறது சமயம் வேற. நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணுங்கும் போது வந்து நம்ம தட்டுல வச்சுக்கிட்டு இந்த எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து அது சமமா தானே எடுக்கப்படும். நீங்க வந்து கொடுக்கிறவங்க கை எப்பயுமே மேல இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சமமா இருந்து கூட வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து சமமா தானே இருக்கும். வந்து அது நீங்க சொன்ன கருத்து தான். இப்ப சற்று நேரத்துக்கு முன்னால சொன்னேன். மதத்துல பல மரபுகள் இருக்கு. அதுல கொடுக்கிறவர் இனம் என்ன, இவருடைய மடத்து இப்ப தலைவருடைய பொறுப்பு என்ன, இதுல பல சிக்கல் இருக்கு. அதுல நல்ல நிகழ்வு. அம்மா சொன்னது தா கொடு ஈ 3க்கு வித்தியாசம் இருக்குன்னு அவங்க சொல்றது ரொம்ப சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப வந்து கொடுக்கறது வந்து நீங்க கையிலயும் கொடுக்க வேண்டாம், எதுலயும் கொடுக்க வேண்டாம். ஜிபே பண்ணா போதும். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அது பணமா இருந்தா சார். மற்ற பொருள்கள்லாம் கொரியர் பண்ணா போய் சேர்ந்துரும். எல்லாத்துக்கும் வழி இருக்குது மேடம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. அங்க போய் டெலிவரி பண்றதுக்கு ஆள் இருக்கு. கௌரவமா வாங்கிறதுக்கு ஆள் இருக்கு. கௌரவமா அனுப்புறதுக்கு ஆள் இருக்கு. அதனால மனசு இருந்தா போதும். மனசு இருந்தா போதும். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற நல்ல அதிகாரம் 101வது அதிகாரம் 100 முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்னைக்கு 101வது அதிகாரம் பார்க்கணும்ன்றது முடிவு பண்ணிட்டேன். புது வருஷத்துல பாத்துருக்கோம் நம்ம. அதனால நிறைய இப்ப வந்து ரோஜா முத்தையா நூல் நிலையத்துக்கு நம்ம வந்து எல்லாரும் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில வந்து நம்ம இருக்கோம். அதனால நல்ல அது வந்து கொடுக்க வேண்டிய இதுதான். ஏன்னா வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு காரியம். நம்ம வந்து அவரை கூப்பிட்டதுனால அவர் கேட்டார். அதனால ஒரு தவறு இல்லை. அது முடிஞ்ச அளவுக்கு யாரால உதவ முடியுமோ உதவலாம். தவறு இல்லை. பார்த்துக்கோ. மகிழ்ச்சி. நல்ல ஒரு நிகழ்ச்சியா நடந்தது. நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நாள் பொழுது காலையில ஆரம்பிச்சாலும் நல்ல நாள் வந்து நல்லபடி நடந்து பல விஷயங்கள் நடந்து அதாவது மைண்ட் ஒரு மைண்டு எல்லார் வாயிலும் இன்னைக்கு ரொம்ப அழகா உச்சரிச்சு அதுக்கு ஒரு கௌரவமும் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம சத்தம் போட்டு நம்ம பேரை சத்தம் போட்டு சொன்ன ஒரு திருப்தி இருந்தது. அதே நேரத்துல இன்னைக்கு நல்ல ஒரு அதிகாரமும் பேசியிருக்கோம். கொடுக்கறது அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்குதுன்றது. கொடுக்க கூடாதுன்றவங்க பரம்பரை மனசுல இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். சொல்லி பார்க்கலாம். கொடுக்கிறவர்கள் நிச்சயமா கொடுப்பார்கள். பார்ப்போம். மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க யாருக்கு இல்லையோ, அதாவது உதவுறது கூட எல்லாருக்கும் உதவுறதுன்றது வேற. யாருக்கு அவசியம் தேவைப்படுதுன்றத அறிஞ்சு கொடுக்கறது தான் ஒரு உண்மையான அது அந்த போய் சேருதல். அதுதானே தவிர அதுவும் இங்க இன்னைக்கு சில சிக்கல்கள் இருக்குது. கொடுக்கறதுல வந்து நம்ம யாருக்கோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்காத, இது அவசியமா, இவங்களுக்கு பயன்பெறுதா, இவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கோ ஏதோ ஒரு படிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பயன்படுதான்றத நம்ம பார்த்து கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட இது. நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க சார். அள்ளி கொடுக்கலனாலும் கொஞ்சம் கிள்ளியாவது கொடு அப்படின்னு. அது மாதிரி நிறைய கொடுக்கலனாலும் குறைஞ்சது நம்மளால முடியும். பல பேர் நம்ம வந்து திருவள்ளுவர் வந்து வீணா போறத கொடுன்ற பட்சத்துல சொல்லியிருக்காரு. பல பேர் இல்லைன்னா கூட இருக்கிறதுல பங்கிட்டு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தாங்கிட்ட இல்லைன்னா கூட இருக்குது 4 பேர் 4 ரூபா வச்சிருக்கேனா, நான் 1 ரூபாய் உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துடுறேன் அப்படின்ற கொடுக்குற அந்த மனப்பான்மை பல பேர்கிட்ட இருக்கு. அவங்க எல்லாம் இன்னும் மிகப்பெரிய இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு லால் பகதூர் சாஸ்திரியோட வரலாறு சொல்லும் போது அப்படித்தானே சொல்லுவாங்க. அவரு ரொம்ப ஒரு கஷ்டமான நேரத்துல அவரு கஷ்டப்பட்டு இருக்கும்போது பண தேவை இருக்கும்போது அவங்களோட மனைவி வந்து பணம் கொடுத்தாங்களாம். அப்ப உனக்கு ஏது இந்த பணம் அப்படின்னோடனே, நீங்க வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்துல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சேன்,
மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் வருதான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிருங்கன்னு கேட்டாராம். நல்ல மனுஷன். நான் அதை படிச்சிருக்கேன். ஆமா சார். அப்ப பாருங்க, அவர் உருவம் தான் கொஞ்சம் உயரம் குறைவு, ஆனா அவர் மனசு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது, பரவாயில்ல சேர்த்து வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் மிச்சம் மீறுதே, அந்த பணம் நமக்கு வேண்டாம்னு நினைச்சாரு பாருங்க. இன்றைய நிலைமை அரசாங்கம் கொடுக்கிற இன்னொன்னு பணம் பாருங்க சார், இன்னைக்கு 3000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா வசதி உள்ளவங்க கூட அந்த ரேஷன் கார்டுல அந்த 3000 வாங்குறாங்க சார். எனக்கு வேண்டாம் அது அப்படின்னு சொல்லி அதை எழுதி கொடுத்துட்டு நிம்மதியா இருந்தா என்ன சார்? அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்ன ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன பிரச்சனைன்னா, வாங்க வேண்டாம்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, அது வேற யாரோ எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு இது இருக்குது. ஆனா உண்மையாவே அது வேண்டாம் கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டோம்னா பட்ஜெட்ல கணக்கு காமிக்காது, அது கரெக்டா கொடுத்துருவாங்க. நாங்கெல்லாம் அப்படிதான் சார் எழுதி கொடுத்தோம். நாங்க என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு வேண்டாம் இனிமே அப்படின்னு நாங்க எழுதி நாங்க கவர்மெண்ட் கிட்டயே கொடுத்துட்டோம். அதனால நாங்க எதுவுமே வாங்கிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி கேஸ் சப்சிடிக்கு அப்படிதானமா இருக்கு. கேஸ் சப்சிடிக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான். ஆமா, அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு சார், இது நான் ரொம்ப சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது நான் பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன் சார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நமக்கு வாங்கக்கூடிய அளவு தகுதி நமக்கு வந்துட்டுது அப்படின்னா வாங்க முடியாதவங்க அந்த இதை வாங்கிக்கட்டோம்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்னு சொன்னோன்னே, என் பிள்ளைங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்க எழுதி கொடுத்தாங்க சார். அப்ப அந்த பிள்ளைங்க மனசுல எப்படி தோணி இருக்கு பாருங்க சார். இன்னைக்கு நான் அந்த பிள்ளைங்களை நன்றியோட நினைக்கிறேன் சார். அப்ப பாருங்க, போய் எழுதி கொடுத்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்க, என்ன டீச்சர் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களாமே, என் பொண்ணு நமக்கு தான் வாங்குறதுக்கு முடியும்ல, நம்ம என்னத்துக்கு ரேஷன்ல வாங்கணும், எழுதி கொடுத்தா இல்லாதவங்களுக்கு போகும்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க எழுதி கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க சார் என்கிட்ட. சூப்பர். சிவகுமார் சார் என்ன சொல்றீங்களா? இல்ல, மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம் நம்ம. நன்றி சார், நன்றி. நல்ல அதிகாரம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கொடுப்பதை பற்றி பேசினோம். இருக்கிறவங்க கொடுக்கலாம், அவ்வளவுதான். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி. ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும்.